என்னங்க மணி 10 யாரும் வரலைங்களா? யார பாக்கணும்? ஹெட் கிளார்க் பாக்கணுங்க. வந்துருவாரு, உட்காருங்க. வணக்கங்க. வணக்கம் சார். சார் ஒரு மாசமா வந்துட்டு இருக்கேன். பையனோட கம்யூனிட்டி சர்டிபிகேட். யோ இப்பதானே வந்திருக்கேன், அதுக்குள்ள என்ன அவசரம்? போய் அப்படி உட்காரு. வந்துட்டான், போய் உட்காரியா, போயா. மணி இப்படி வா. கேன்டீன்ல போய் சூடா மசால் வடை போட்டுப்பாங்க, அதுல ஒரு செட்டு வாங்கிட்டு நல்ல ஃபில்டர் காப்பியா வாங்கிட்டு ஓடியா. இனிமேலாவது வேலையை பார்ப்போம். குறுக்கெழுத்து போட்டி, இடமிருந்து வலம், முத எழுத்துக்கு கடைசி எழுத்து லீ, நடுவுல என்ன? ஏமா கமலா, முத எழுத்து கீ, கடைசி எழுத்து லீ, நடு எழுத்து என்னமா? காலையில இருந்து நானும் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் சார், எனக்கும் தெரியல. கிருஷ்ணவேணி கிட்ட கேட்டு சொல்றேன். கிருஷ்ணவேணி தெரியுமா? தெரியலையே. ராமகிருஷ்ணன் உங்களுக்கு தெரியுமா? கில்லி. கில்லி கில்லி கில்லி. ஏன் சார் ஆபீஸ்க்கு வரதே லேட்டு, வந்தது மசால் வடை சாப்பிடுறது, புஸ்தகம் படிக்கிறது, குறுக்கெழுத்து போட்டி அது நீங்க ஏன் சார் எங்க வயிற்றுச்சல் கொட்டிக்கிறீங்க? நான் பஸ் ஸ்டாண்ட்ல செருப்பு தைக்கிறேன், தின 4 செருப்பு தைச்சாதான் எங்களுக்கு எல்லாம் வருமானம். அதை விட்டுட்டு ஏன் சார் எங்களை மாச கணக்கில் நடக்க வைக்கிறீங்க? யோ நீ வேலை செஞ்சாதான் காசு, நாங்க லீவ் போட்டாலே எங்களுக்கு காசு வரும். அனாவசியமா கவர்மெண்ட் ஆபீஸ்ல எங்களை எழுத்தா பேசுற. நாங்க நினைச்சா ஒரு கையெழுத்து வாங்குறதுக்கு உன்னை வருஷ கணக்குல அலைய விட்டு உன் வாழ்க்கையை கேள்விக்குறி ஆக்கிடுவோம். அப்புறம் உன் பையனும் உன் கூட சேர்ந்து செருப்பு தைக்க வேண்டியதான். ஏன் சார் கவர்மெண்ட் ஆபீஸ் நீங்களா என்ன வாகனத்துல புத்துறா சார் பூச்சிக்க? நீங்களே எங்க மாதிரி மனுஷங்க தானே. நீங்க 1ஆம் தேதி ஆனா வாங்குறீங்க சம்பளம், அது வெறும் பணம் இல்லையா, அது எங்க மாதிரி ஏழைகளோட ரத்தையா, ரத்தம். ஒரு கையெழுத்து போறதுக்கு ஏன் அப்படி சலிச்சுக்கிறேன்? என்னையா அனாவசியமா பேசிட்டு இருக்க? இப்ப போட முடியாதியா? மார்னிங். வணக்கம் சார். அங்கிள் அங்கிள், நீங்க தான் தாசில்தாரா? ஆமா. எங்க அப்பா கம்யூனிட்டி சர்டிபிகேட் கேட்க வந்தப்ப இவர் எங்க அப்பா பிடிச்சு தள்ளி விட்டாரு அங்கிள். வாட் இஸ் திஸ்? இல்ல அந்த பையன் போய் ஷட் அப். நம்மலாம் பப்ளிக் சர்வெண்ட். நம்ம சம்பளம் வாங்குறது இவங்களுக்கு எல்லாம் வேலை பார்க்கறதுக்கு தான். எஸ் சார். இந்த பையனோட சர்டிபிகேட் எங்க? தேடணும் சார். இருங்க தம்பி, உன் சர்டிபிகேட் இந்த சாக்லேட். எனக்கு சர்டிபிகேட் கிடைச்சிருச்சு. எனக்கு சர்டிபிகேட் கிடைச்சிருச்சு. சர்டிபிகேட் கிடைச்சிருச்சு. அப்பா எனக்கு சர்டிபிகேட் கிடைச்சிருச்சுப்பா. தாசில்தார் வந்தாருப்பா, அவர் கையில நீ சர்டிபிகேட் கொடுத்தாருப்பா, சாக்லேட் கூட கொடுத்தாருப்பா. கனவு கண்டியாப்பா? இதெல்லாம் கனவுலதான்ப்பா நடக்கும். கிளார்க்கே இப்பதான் வந்தாரு, தாசில்தார் எப்போ வருவாருன்னு யாருக்கு தெரியும்? இவங்கெல்லாம் ஒழுங்கா நேரத்துக்கு வந்தா நாம அவங்களுக்கு சாக்லேட் கொடுக்கலாம்ப்பா. இவங்களெல்லாம் தட்டிக்கு யாருப்பா வருவா? இந்த பூனைகளுக்கும் மணி கட்டுறதுக்கு யாரோ ஒருத்தன் புறப்பட்டு வருவான்ப்பா. சொந்தமில்ல ஆனாலும் நீ எனக்கு மச்சான். உனக்கும் எனக்கும் உறவும் இல்ல ஆனாலும் நீ எனக்கு மாமன். எங்க பாவும் நீயும் அண்ணன் தம்பி இல்ல ஆனாலும் நீ எனக்கு சித்தப்பு. எந்த கட்சியும் இல்ல எந்த கொடியும் இல்ல ஆனாலும் நீ எனக்கு தலைவா தலைவா. நிறுத்துங்க நிறுத்துங்க. ஆமா, நான் ஏதோ பொழுது போகாம பாடிட்டு வரேன், நீங்க என் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க. இப்ப நான் பாடின பாட்டுல ஏதாச்சும் உண்மை இருக்கா? நம்ம 2 பேரும் அண்ணன் தம்பிங்க, மாம சித்தப்பா, ஒரே ரத்தம் அப்படி நல்லா பாடணும்ல. இப்ப என்கிட்ட இருந்து அட்லீஸ்ட் ஒரு வாட்சாவது வேணும்னு கேட்டு பாருங்க. அண்ணா வாட்ச் அழகா இருக்கு, கொடுங்க. ஏன் அடிக்கிறீங்க? கேட்டா நான் பாடுறதும் ஆடுறதும்
நான் 4 காசு சம்பாதிச்சு வீடு வாங்குறதுக்காகவும் கார் வாங்குறதுக்காகவும் கல்யாண மண்டபம் கட்டுறதுக்காகவும் காரேஜ் கட்டுறதுக்காகவும் பொள்ளாச்சி பக்கம் 100 ஏக்கரா தோப்பு வாங்குறதுக்காகவும் தான் நீங்க அதை நம்பி ஏமாறுறீங்க. ஐயோ ஐயோ அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டோம். ஆ. நீங்க தான் எங்க தலைவர். கட்சி கோட்டை எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இந்த பாரு போட்டோ எல்லாம் என்ன அழகா போட்டுக்கிட்டு பாத்தா. நான் ஒண்ணுமே பண்ணி என்னையே தலைவரா ஏத்துக்கிட்டீங்க. நீ ஒண்ணுமே பண்ணல தலைவா, இனிமேலும் ஒண்ணும் பண்ண மாட்டேன். அந்த ஒரே நம்பிக்கையில தான் உன்னை தலைவனா ஒத்துக்கிறோம். வருங்கால முதல்வர், வருங்கால பிரதமர். மொத்த பணத்தை வாங்கிரு. நான் அதுக்கு சொல்ல மச்சி, நைட்ல லாரி வந்துச்சுன்னா நான் எல்லா அரிசி மூட்டை ஏத்தி விட்டுறேன். ஐயா காலையில 7 மணில இருந்து நாங்கெல்லாம் வேலை வெட்டிக்கு போகாம கியூல நின்னுட்டு இருக்கோம். நீ வந்ததே லேட்டு. இதுல மணிக்கணக்கா போன்ல வேற பேசிட்டு இருக்க. ஏய், நீ என்ன பெரிய கலெக்டரா? மளிகை கடையில போய் வாங்க வேண்டியதானே? வக்கீல் நின்னு ரேஷன் கடையில வந்து கியூல நிக்கிற. நாங்க எப்ப போடுறோமோ அப்பதான் வாங்கணும். யோ நீ ஒண்ணு ஓசல ஊத்தல, நாங்களும் காசு கொடுத்து தான் வாங்குறோம். நீங்க எல்லாம் வாங்குற சம்பளம் நாங்க உங்களுக்கு போடுற பிச்சையா. என்னடா சொன்ன? பிச்சை பிச்சை. இப்ப பாரு. இப்போ ரேஷன் கடையில பெருச்சாலி பூந்து கிருஷ்ணா எல்லாம் தள்ளி விட்டுடுச்சுன்னு நாங்க எங்க பெரிய ஆபீசர் கிட்ட சொல்லிடுவோம். இதெல்லாம் ரொம்ப அநியாயம். நாங்க கவர்மெண்ட் சர்வெண்டியா, அவ்வளவு சீக்கிரம் எங்களை வேலையை விட்டு எடுக்க முடியாது. விடியறதுக்கு முன்னால இருந்து குழந்தை குட்டிகளோட கீழே அடிக்கிறமே. இப்படி கிருஷ்ணாவை எல்லாம் பண்ணிட்டியா? நீ நல்லா இருப்பியா? நாசமா போவ. என்னடி சொன்ன? அடி பின்ன போறாரு. வர போங்கடா. சார் 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 என்ன சார் நீங்க பண்ண பில்டப்ப பார்த்துட்டு இங்க ஒரு பெரிய ஃபைட்டே நடக்க போகுது நினைச்சேன். நீங்க பாட்டுல சட்டை இழுத்து விட்டு சைலண்டா போறீங்களே. பப்ளிக்ல யாராவது இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாங்கன்னா தட்டி கேக்குறங்கிற பேர்ல வந்து பாஞ்சு சண்டை போடுறது, பறவை மாதிரி பறந்து பறந்து அடிக்கிறது, செவுத்துல ஏறி சுத்தி வந்து அடிக்கிறது, இதுக்கெல்லாம் ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்கம்மா. ஐ எம் நாட் ரெகுலர் ஹீரோ, ஐ எம் ரேர் ஹீரோ. அது மட்டும் இல்லாம கண்ணு, இப்படி 2 பேரும் சண்டை போட நிக்கிறாங்கன்னு வச்சுக்க, உடனே அடிக்க வேண்டாமா? அதை விட்டுட்டு இந்த பொட்டனை மடைக்கு விஷயம் தூக்கி விடுறது, காப்ப 3 தடவை விஷயம் நிறுத்து விடுறது, அப்புறம் திரும்புறது, புருவத்தை தூக்குறது, கண்ணை சிவப்பாக்குறது, பஞ்சு டயலாக் பேசுறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா எதிர்த்தாப்ட்டு நிக்கிறவன் பூடிஸ்காராலேயே மூஞ்சி மேல நச்சுன்னு மிதிக்க மாட்டானா? என்ன ஆளுகையா? கேள்வி அடுத்தவங்க கேட்காதீங்க, உங்களுக்குள்ளே கேளுங்க, அப்பதான் அறிவு வளரும். சார் 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 கொஞ்சம் இருங்க. எல்லாரும் இப்படியே கண்டுக்காம போயிட்டா அப்புறம் இந்த பிரச்சனைக்கு என்னதான் சார் முடிவு? இவங்களெல்லாம் யார் சார் தட்டி கேக்குறது? இதையெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு எங்க அப்பா ஒருத்தர் இருக்காரு. அவர் வருவாரு பாரு. அப்பா! இப்ப என்ன பண்ணணும்? ஒழுங்கா எல்லாருக்கும் கிருஷ்ணாயில அரிசியில கொடுக்கற வேலையை பாருங்க. என்னங்கப்பா பிடிங்க பிடிங்க இந்த பிடி. ஹலோ, எதுக்கு என்ன அப்பான்னு கூப்பிட்டீங்க? விடுமங்க, இது ஒரு பெரிய பிரச்சனையா? இல்ல தோஸ்து, இருந்தாலும் இது ரொம்ப ஓவர் இல்லையா? மாமா, நான் என்ன சொல்ல வரேன்னா, மச்சான் வர வர லொல்லு தாங்க முடியல. சித்தி எதுக்கு இப்ப இப்படி சண்டை போடுற? போங்க பெரியம்மா, நீங்க ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க என்ன. அதான் அவசரப்படாதே பாட்டி போது நிப்பாட்டு. தங்கச்சி, என்ன சொல்ல வரேன்னு ஐயோ புரிஞ்சுக்க. நிறுத்துங்கய்யா. ஒண்ணுமே புரியல.
நீங்க அப்பனும் பிள்ளையுமா? சத்தியமா இல்லைங்க. அண்ணன் தம்பியா? இல்லைங்க. மகாம மச்சானா? நோ நோ நோ. நீங்க யாரு, எங்க இருந்து யா வர்றீங்க? எங்க சொந்த ஊர் கோயம்புத்தூருங்க. ஆ. கோயம்புத்தூர் டெவலப் பண்றதுக்காக சென்னைக்கு வந்திருக்கோம். எப்படி? நாங்க இங்க வந்துட்டோம்ல, அப்ப கோயம்புத்தூர் ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆயிரும்ல. ஒரே ஒரு சான்ஸ் குடியா? இந்த துப்பாக்கிக்கு இன்னும் மானம் இருக்கு, மரியாதை இருக்கு, சூடு இருக்கு, சொரணை இருக்கு. அப்ப எனக்கு இல்லங்கறியா? இல்லன்னு உனக்கே தெரியாதாடா? நீயும் ஒரு வருஷமா வந்து இங்க பலூனை சுட்டுக்கிட்டு இருக்க. ஒரு பலூனையாவது சுட்டுக்கியாடா? முந்தா நாள் ஒரு பலூன் வெடிச்சிருச்சு, அதுவும் வெயில்ல வெடிச்சிருச்சு. அத நான் தான் சுட்டேன்னு சின்ன பிள்ளை மாதிரி அடம் முடிச்சிய. இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்றது? போடா. ஒரே சான்ஸ் குடு சார். டேய் போடா. யார் இவன்? இவன் பின்னணி என்ன? இவன் குறிபார்த்து சுட்டே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் என்ன? இவன் குடும்பத்தில் உள்ள குழப்பம் என்ன? இவன் வீட்டிற்கு சென்று அலசி பார்ப்போமா? ஏய் லீலாவதி, என்ன இவ்ளோ பெரிய துப்பாக்கி? உன் வீட்டுக்கார மிலிட்டரியில வேலை செய்யறாரா? சொல்லவே இல்ல. ஆமா ஆமா, வேலு மிலிட்டரி ஹோட்டல்ல வேலை பாக்குறாரு. அட நீ வேற. எங்க அப்பா இத என் கல்யாணத்துக்கு சீதனமா கொடுத்தாரு. என் புருஷன் இதை யூஸ் பண்றதே இல்ல. நான் தான் துரு புடிச்சு போயிடக்கூடாதுன்னு வாரம் எண்ணெய் போட்டு தேய்ச்சு பூவும் போட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். வேஸ்ட் பேப்பர் இருக்காமா? எங்க வீட்ல ஒன்னே ஒண்ணுதான் வேஸ்டா கிடையா கிடக்கு. அதுவும் இப்ப வீட்ல இல்ல, வெளியில இருக்கு. ஏய், யார பத்திரி வேஸ்ட்ங்கற? உன்னைய ஒரு தடவை டேஸ்ட் பண்ணா தாண்டி என் பாஸ்ட் என்னன்னு உனக்கு புரியும். எவன்டா என் பொண்ணோட பெல்லு மேல கைய வச்சிருப்ப? என்ன பக்கால தெரியுமா பேசிட்டு இருக்க? ஓ மர்மண்ட தான் பேசுறத மறந்து பேசுறியா? எனக்கு வரப்போற மருமக துப்பாக்கியால குறிபாத்து சுடுறவனா இருக்கணும்னு தேடுன்னு தேடினேன். அந்த நேரத்துல ஒரு தற்குறி தரகன் தீபாவளி துப்பாக்கியால கூட சுட முடியாத ஒன்ன பீரங்கி சுடுறதுல பிஸ்தான்னு ஒரு பீலா விட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு வித்துட்டு போயிட்டான். அப்புறம் தான் தெரிஞ்சது உன்னால ஒரு பணியாரம் கூட சுட முடியாதுன்னு. அத எப்படிப்பா கண்டுபிடிச்சீங்க? சொல்றேன். ஒரு பெரிய குளத்தை காட்டி இவன் கையில ஒரு கல்லை கொடுத்து இந்த குளத்துல எங்கேயாவது இந்த கல்லை வீசி எறின்னு இவனும் வீசினான். ஆனா அந்த கல் இவன் காலடியிலே விழுந்துருச்சு. ஒரு பெரிய குளத்துக்குள்ள கல்ல நுழைக்க முடியாத இந்த துப்பு கட்ட தோசி என் பொண்ணோட சின்ன இதயத்துல எப்படா நுழையவ? கண்ண புடிஞ்சிருவேன் உன்னை. செத்த பிள்ளையோட உடம்புல அங்கங்க பெல்ல புதைச்சு வச்சு வேடிக்கை பாக்குறீங்க. நீ எல்லாம் ஒரு அப்பனாடா? இப்படி செஞ்சா எப்படா குடும்பம் நடத்துறது? டேய், என்ன? என் பொண்ணு லீலாவதி கண்ணி கழியாம காலாவதி ஆனா கூட பரவாயில்ல. இத பார், என்னைக்கு நீ குறிபாத்து துப்பாக்கியால சுடுறியோ அன்னைக்கு தான் உங்க 2 பேருக்கும் பலாந்து பலாந்து. டாடி போடி. எப்ப மெட்ராஸுக்கு வந்தீங்க? எப்படி அட்ரஸ் கண்டுபிடிச்சீங்க? இன்னைக்கு காலையில தான் வந்தா. சரி, வந்தோன்னு செல்லுக்கு போட்டோம். நம்பர் நாட் இன் யூஸ்னு வந்தது. மெட்ராஸ்க்கு ஒரு சின்ன வேலையா வந்தோம். உனக்கு இங்க வீடு இருக்கும்போது நாங்க வெளியதங்கன நீ கோச்சுக்குவியா? இந்த பிட்டெல்லாம் இங்க போடாத. ஏற்கனவே இந்த வீட்ல புட்போர்டுல தொங்குன மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கேன். எந்த டர்னிங்ல புடிச்சு தள்ளிடலாம்னு 2 அலைதுக. பத்தாக்கு நீங்க வேற வெளிய போங்க. என்னடா வீடு தேடி வந்தவங்கள கேட்டை தாண்டி போக சொல்றியே, கொஞ்சமாவது மரியாதை இருக்க? ஆமா, நீங்க யாரு? நாங்க எல்லாம் ஒரே மண்ணுல பிறந்தவங்க. ஒரே மண்ணா? ஆமாங்க. நம்ப முடியலையே. உங்களை பார்த்தா செம்மண்ல பிறந்த மாதிரி இருக்கீங்க, இவனை பார்த்தா கரிசல் மண்ல பிறந்த மாதிரி இருக்கான். இந்த ஆராய்ச்சி இப்ப தேவையா இங்க? மூடு வாய. இவங்கிட்ட என்ன பேச்சு? இந்த பாருங்க, நீங்க வீடு தேடி அங்கேயும் இங்கேயும் அலைய வேண்டாம். சரி. மேல் மாடி காலியா தான் இருக்கு, நீங்க அங்கேயே தங்கிக்கலாம். இந்தாங்க சாவி. மாப்பிள்ள வந்து திறந்து விடுறேன். சாவி தான் திறக்கும். உலகத்துல நீ எங்க வேணாலும் ஏன் பிறந்திருக்க கூடாத, இந்தியாவுல பிறந்த இந்தியாவுல நீ எங்க வேணாலும் ஏன் பிறந்திருக்க கூடாதா, மும்பை நகரில் பிறந்த மும்பை நகரில் நீ நிரந்தரமாக இருந்திருக்க கூடாதா, சென்னை பட்டணம் வந்த சென்னை பட்டணம் வந்தாலும் எங்க ஏரியாவுல எதிர் வீட்டுல வந்த உன்னை பார்த்தோம் உடஞ்சி புள்ளனோ உன்னை பார்த்தோம்
கையில் பிரஷ் எடுத்தா அந்த டூத் பிரஷ் கூட தூரிகையாச்சு பல மேனியில் தொட்டு தமிழும் போது சாதா சோப்பும் சந்தனமாச்சு நீ சீவும் போது சீப்புக்கு கூட சிங்க பல்லு முளைச்சாச்சு நீ வாங்கும் போது ஆவின் பாலும் நீ சர்வீஸ் போத்த டென்னிஸ் பாலும் டைஃபாய்டு வந்து சர்ச்சரில் ஏறி படுத்தாச்சு ஒன்னு பார்த்தோ உடஞ்சி துள்ளானோ ஒன்னு பார்த்தோ நொறுங்கி நூலானோ சைவம் என்று பொய் சொல்ல வேணாம் உன் கண்ணுக்குள்ள மீன்கள் உள்ளதடி பணக்காரி என்று ஒரு கர்வம் வேணாம் போயிட்டு பார்த்தா வறுமை தெரியுதடி நீ நடக்கும் போது கரண்டை எடுத்து நீ வெளிக்கு அனுப்பிடலாம் நீ சாஞ்சு பார்த்தா சரிஞ்சு கிடக்கும் பைசா கோபுரம் நிமிந்திடலாம் சிரிப்பில் சிந்தும் சில்லறை சேர்த்து இந்திய நாட்டின் மொத்த கடனையும் தீர்த்திடலாம் ஒன்னு பார்த்தோ உடஞ்சி துள்ளானோ ஒன்னு பார்த்தோ நொறுங்கி நூலானோ உலகத்துல நீ எங்க வேணாலும் ஏன் பிறந்திருக்க கூடாத இந்தியாவுல பிறந்த இந்தியாவுல நீ எங்க வேணாலும் ஏன் பிறந்திருக்க கூடாதா மும்பை நகரில் பிறந்த மும்பை நகரில் நீ நிரந்தரமாக இருந்திருக்க கூடாதா சென்னை பட்டணம் வந்த சென்னை பட்டணம் வந்தாலும் எங்க ஏரியாவுல எதிர் வீட்டுல ஏன் வந்த ஒன்னு பார்த்தோ உடஞ்சி துள்ளானோ ஒன்னு பார்த்தோ நொறுங்கி நூலானோ இதான் நம்ம 2 பேரும் வேலைக்கு சேர போற ஏடிவி தொலைக்காட்சியோட ஆபீஸ். குட் மார்னிங். தேங்க்யூ. என்ன சார் உங்க எம்டி இவ்வளவு அழகா இருக்காங்க? இவங்க எம்டி இல்லப்பா, எங்க டிவில லவ் உங்கள் சாய்ஸ் ப்ரோகிராம் நடத்துற சானியா மேடம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல பட்டைய கலப்புற பாப்புலர் ஃபிகர். அவங்க மட்டும் மனசு வச்சாங்கன்னு வச்சுக்க, உங்களுக்கு கண்டிப்பா இங்க வேலை கிடைக்கும். ஒரு மனுஷனுக்கு ஒரு தடவை 2 தடவை தலை போனான், 96 தடவை அப்புறது பிரேக்கே இல்லாம போய்கிட்டு இருக்கு சாமி. என்ன ஏகாதசி என்ன சிங்க மாதிரி நடந்து போயல, சுங்கி மாதிரி நடந்து போறியா? சொட்டப்பழ சிங்கத்துக்கே சீதபதி போனாலும் சிங்கி மாதிரி தான் போகும். சொட்டைக்கு பிறந்த சொட்டப்பழ என்ன சொல்லுவிய? ஏன் கேக்குற? ஒரு எடுவட்டவன் கருங்குரங்கு ரத்தம் குடிச்சீங்கன்னா கண்ணு நல்லா தெரியும். 1 கிலோமீட்டருக்கு அங்கிருந்து வர்ற குருவிய கூட குறிவாத்து சுடலாம்னா. அப்புறம் அவன் பேச்ச கேட்டு ஒருபடி ரத்தத்தை வாங்கி மடக்கு கண்ணை முடிக்கிட்டு குடிச்சதுக்கு பின்னால பார்த்தா குடல் குந்தானி எல்லாம் ரத்தத்தோட ரத்தமா புடிங்கி போய்கிட்டு இருக்கா. இவ்வளவுதானா? நான் என்னமோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் நடந்து அந்த ஆர்வ கோளாறுல தாவி ஈவி இடுப்பு பிடிச்சிருக்கோம்ல நினைச்சேன். உங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் எய்ட் நடக்கறாது. புரணிக்கு பிறந்த வயல ஏண்டா பஞ்சாயத்து போடுற டிவி நோண்டுற மாதிரி போறே வாரேன் பூரா அதையே பிடிச்சு நோண்டுறீங்களா? நம்ம ஏகாதசி அங்கிள் மாதிரி ஒருத்தர் தொடாம விளையாடலாம். அப்போ அவங்க அம்மா திட்ட மாட்டாங்கல்ல? அட பாவிகளா என் வீக்னஸ உலகம் பூரா பரப்பி இந்த பிஞ்சுகளோட நெஞ்சில நஞ்ச விதைச்சு நாசமாக்கிட்டீங்கடா. அடுத்தவன் குடும்பத்தை பத்தி பேசுறதுல அவனுக்கு எவ்வளவு ஆனந்தம். அப்பா ஆண்டவா, இந்த பிரச்சனையை ஊதி பெருசாக்கி
அது விஷமா மாறி காத்தோட காத்தா கலந்து அவன் சாகிறதுக்குள்ள இந்த பிரபஞ்சத்தை காப்பாத்துறது உன்னோட பொறுப்புடா. ஆஹா, கிளம்பிருச்சியா கிளம்பிருச்சியா, கேட்காம கொள்ளாம கிளம்புது. ஐயோ, நிமிஷத்துக்கு ஒருக்கா கொப்பளிக்குது. நான் என்ன பண்ணுவேன்? அது யாரு? ஒருத்த மயக்க பிடிச்ச ஏதோ பேசிக்கிட்டு. ஐயா வாங்க, அம்மா வாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் காத்தால பாத்திரம் போய் உட்காந்துக்கிட்டு முக்குவான், முடங்குவான், தட்டுவான், தாளம் போடுவான், விக்குவான், விசில் அடிப்பான், வெளியே வரவே வராது. என்கிட்ட இருக்க லேகத்தை நெல்லிக்காலும் லைட்டா உருட்டி வாழை தூக்கி போட்டீங்கன்னா திருநெல்வேலி லாலாக்கடை அல்வா மாதிரி நிப்பாட்ட. இந்த மருந்தை சாப்பிடாமே லகலகலன்னு கண்ட்ரோல் இல்லாம போய்கிட்டு இருக்குப்பா. இந்த காட்டாத்து வெள்ளத்தை நிப்பாட்டுறதுக்கு உன்ட்ட ஏதாச்சும் லேக இருந்தா குடுறா. ஏய், ஒரு மனுஷன் வேற எதுல வேணாலும் சாகலாம்டா. ஆனா கீழே போனனாலதான் மேல போனான்னு ஊரு பேசுறான்னா என் வம்சம் நாரினுப்பா. ஒரு நல்ல மருந்தா உடனே கொடு. இருக்கு. எங்க? கங்காரு லேகியம். இதுல ஒரு உருண்டை எடுத்து வாயில போட்டீங்கன்னா சற்ற எடுத்து சாத்துற மாதிரி சட்டு நின்றோம். அப்ப ஒரு உருண்டை பத்தாத தட்டோட என் கையில எடுத்துங்க. கொடுங்க. நான் ஒரு ஓரமா உட்கார்ந்து மத்தியான சாப்பாட்டுக்கு பதிலா சாப்பிட்டு போயிரேன்டா. ஒன்னும் வர சொல்லுங்க. இது அக்கா, என்னமா இது? தயவு செஞ்சு நீங்க யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. பொண்ணுக்கு கொஞ்சம் சினிமா பைத்தியம். பொண்ணு, ஹாய், உன் பேர் என்னம்மா? பிஷின். பிஷினா? கில்லி படத்துல த்ரீஷாவை பார்த்து 4 ஷான்னு வச்சுக்கிட்டேன். சந்திரமுகில 9 தாராவை பார்த்து 10 தாரான்னு வச்சுட்டேன். கடைசியில கஜினி படத்துல நடிச்ச அசினை பார்த்து பிஷின்னு வச்சுக்கிட்டேன். பிசினுக்கு ஆட தெரியுமா? சுட்டும் விழி சுடரே, சுட்டும் விழி சுடரே, என் உலகம் உன்னை சுற்றுது. சட்டை பையில் உன் படம் தொட்டு தொட்டு உரச என் இதயம் பற்றி கொள்ளுதே. ஓகே, இப்ப இன்டர்வல் விட்டாச்சு. எல்லாரும் முறுக்கு சிப்ஸ் சாப்பிடலாம். முரக் முரக் சிப்ஸ் சிப்ஸ் முரக் முரக் பர்பி பர்பி பர்பி. முரக் முரக் முரக். ஐ மாப்ஸ் எந்திரி மேல. கஜினி படத்துல நடிச்ச சூர்யாவோட பேர் என்ன? சூர்யாவோட பேரு மாட்டிக்கிட்டான். பாக்கிய ராமசாமி. சஞ்சய் ராமசாமி. இது கூடவா தெரியல? சரி, அதை விடு. மஜாவோட எம்பளம் என்ன? எனக்கு என் சம்பளமே தெரியாது, இதுல எம்பளம் வேறையா? இதுவும் தெரியலையா? மஜாடா, மஜா. டாவா? ஆமாண்டா. சினிமா பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியல. என் பையன் அடிச்சே கொண்டு போல இருக்கு. தெரியாது. ஐயோ, என்னக்கா எல்லா மாப்பிள்ளை மாதிரி இவங்களையும் விரட்டி அடிச்சு. இவன் பானா என்ன? எவனாவது ஒருவன் இந்த பிசினுக்காக பிறந்திருப்பான் என்ற நம்பிக்கையில் இந்த பிசின் வழிமேல் விழிவைத்து காத்திருப்பாள், வழிமேல் விழிவைத்து காத்திருப்பாள், வழிமேல் விழிவைத்து காத்திருப்பாள். பாம் பாம் பாபாய். நம்ம 2 பேரும் ஏடிவில ஜாயின் பண்றதுக்கு ஒரே ஒரு வழிதான். லவ் உங்கள் சாய்ஸ் ப்ரோகிராம் பண்ற சானியாவை நாம லவ் பண்ண வேண்டியதான். நாமன்னா புரியுது புரியுது. நான் ஒண்ணு அந்த அளவுக்கு இங்கிருந்து தெரியாத ஆள் இல்ல. ஏன்னா அந்த பொண்ணு அழகான பொண்ணு, படிச்ச பொண்ணு, யூத்தான பொண்ணு. அதனால எல்லா வகையிலையும் அந்த பொண்ணுக்கு பொருத்தமானவன் நான் தான். ஐயோ பிரதர், எங்க போறீங்க? இப்படி கடல்ல இறங்கி கள்ளத்தோணி ஏறி வேற கண்ட்ரில போய் செட்டில் ஆகலான்னு இருக்கேன். நான் ஏதாவது தப்பா பேசிட்டா? நெஞ்சு மேல முடிங்கிற பேர்ல முளைச்சிருக்கேன், முதுமலை ஃபாரஸ்ட். அது மேல கை வச்சு சொல்லுங்க, நீங்க யூத்தா நான் யூத்தானு சொல்ல முடியாதுமா. ஏன்னா யானைகள் அங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு. டிஸ்டர்ப் பண்ணா கவர்மெண்ட்ல கோச். சரி சரி, நீ கோச்சுக்காரமா. 2 பேருக்குமே சேம் ஏஜ் தான்மா. ஆனா ஒரே ஒரு சின்ன வித்தியாசம். உனக்கு 20, எனக்கு 18. நல்ல வேளை சைடுல தூப்பேன். சரி, எதுக்கு சண்டைங்க? அங்க ஒருத்தர் போயிட்டு இருக்காரு, அவரை பார்த்து கேட்டலாமா? சார் இங்க வாங்க சார். என்னையா கூப்பிட்டீங்க? ஆமா சார், ஒரு சின்ன பிரச்சனை. எங்க 2 பேர்ல யாரு சார் யூத்? சார் எங்க அம்மா நம்ம சேர்த்து வைப்பாளா? நீங்க தான் சார் யூத். தலையெல்லாம் ப்ளீச் பண்ணி ஹலோ ஹலோ, அது ப்ளீச் தான். ஆனா கருப்பு முடிக்கு ப்ளீச் பண்ண கிடையாது. பூரா வெள்ளையா வெண்பொங்கல் மாதிரி இருந்துச்சு. அது பிரவுன் தடவை வச்சிருக்காரு. சார் சார், நம்மள மாதிரி யூத்த பார்த்தா இவங்களுக்கு எல்லாம் பொறாமையா இருக்கு. நீங்க போயிட்டு வாங்க சார். டாடா. கரெக்டா சொன்னீங்க சார். என்னம்மா கண்ணு, என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. என்ன உன் கேரக்டர்? இல்ல நானும் தெரியாம கேக்குறேன். என்ன உன் கேரக்டர்? ஊர் உலகத்துல இல்லாத கேரக்டர். ஒரு 200-250 வருஷமா இதே டயலாக பேசி அடிச்சிட்டு இருக்கே. இந்த தகுடுங்கிறது அல்வாங்கிறது இதே வேலையா போச்சு. இன்னைக்கு 2ல 1 தெரிஞ்சாகணும். அப்படி என்னடா உன் கேரக்டர்? சொல்லியா? சொல்லு சொல்லு சொல்லு. கம் ஆன், டெல் மீ. பையன் முடிச்சுக்கிட்டா இனிமே ரூட்டை மாத்திர வேண்டியது. கண்ணு பாத்தியா திரும்ப அதே ரூட்டுக்கு வர. சரி சரி, உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம். இத பாரு, காயின் காசு போட்டு பாப்போம். சரி, தலை விழுந்ததுன்னா அந்த பொண்ணு எனக்கு, பூ விழுந்துன்னு வச்சுக்கியா எனக்கு. ஏய் உனக்கு நிமிஷம் முடிச்ச ஆளா இருக்கா? கப்பம்மாவன
கொப்பமவனே 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 லவ் பண்ண போறேன்டா லெட்டர் தழ போறேன்டா சொல்லு தாங்க முடியலையே அழும்பு இன்னும் அடங்கலையே கொப்பமவனே 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 போக போறேன்டா உங்க பொம்மவனே டூயட் பாட போறேன்டா உங்க பொம்மவனே லவ் பண்ண போறேன்டா லெட்டர் தழ போறேன்டா சொல்லு தாங்க முடியலையே அழும்பு இன்னும் அடங்கலையே கொப்பமவனே 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 ஆடும் பெருசு பெருசு டேட்டா பர்த்து பழசு பழசு +1 முடிச்சு +2 போற ஏஜ் எனக்கு எப்பவும் எலசு ஜீன்ஸ் போட்டா யூத் இல்ல கொப்பமவனே ஜீன்ஸுக்குள்ள யூத் இருக்கணும் கொப்பமவனே ஒத்தைக்கு ஒத்த நின்னு பாரு நான் ஓல்டு இல்ல ஓவர் லவ் பண்ண போறேன்டா லெட்டர் தழ போறேன்டா சொல்லு தாங்க முடியலையே அழும்பு இன்னும் அடங்கலையே தேவதாசு காதல் எல்லாம் தேஞ்சு போச்சு கொப்பமவனே சின்ன பதாசு காதல் இன்னும் சின்ன திரையில் ஓடுது மவனே ஸ்டூடெண்ட் நம்பர் 1 கொப்பமவனே பில்லாரி வில்லன் நீதான் கொப்பமவனே இங்கிலீஷ் கிஸ்ஸ கொடுப்பேன் பாரு இந்த இங்கிலீஷ்காரன் காதலை கேடு லவ் பண்ண போறேன்டா லெட்டர் தழ போறேன்டா கொள்ளு தாங்க முடியலையே அழும்பு இன்னும் அடங்கலையே இந்த வயசில லவ் இருக்கு எந்த வயசில் லவ் இருக்கு இந்த வயசில லவ் இருக்கு எந்த வயசில் லவ் இருக்கு கொப்பமவனே 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 கொப்பம் ஏண்டா வயிறு இந்த வசனமா இருக்குது ஏதாவது பழத்தை முழுசா அப்படியே முழுங்கிட்டியா? ஐயோ நான் அதை வேற முழுங்கணுமா சார் வகுத்து போக்கு மருந்துன்னு ஒரு புறம்போக்கு பைய கருப்பா ஒரு உருண்டையை கொடுத்து முழுங்க சொன்னான் நானும் கண்ணை முடிக்கிட்டு லபக்குன்னு முழுங்கிட்டு அரை மணி நேரமா பாத்ரூம்லயே உட்கார்ந்துருக்கேன் எந்த விதமான அறிகுறியும் இல்ல சாப்பிடுற சாப்பாடெல்லாம் உண்டியல்ல போடுற காசு மாதிரி நிறைஞ்சுக்கிட்டே வரத தவிர குறைய மாட்டேங்குது டாக்டர் போக மாட்டேங்குது ஒன்லி இன்கமிங் நோ அவுட் கோயிங் இந்த ஆளுக்கு பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் மோஷன் டெஸ்ட் எல்லா டெஸ்ட் எடுங்க அதுக்கு முன்னாடி பாக்கெட்ல எவ்வளவு பணம் இருக்குங்கிற டெஸ்ட் எடுங்க அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் சபாஸ்ரா டாக்டர் என்னடா சபாஸ் எப்ப பார்த்தாலும் காலை புலந்த மணிக்கே கிடக்குற நர்ஸுங்க நடமாடுற இடம் மடக்கு நானாவா புழக்கிறேன் தானா புழக்குது டாக்டர் அம்மா சார் உட்கார சீட்டு கிடைக்குமா? இதுல வேணா ஏறி உட்காரு. இதுல மனுஷ உட்காரு. கேக்குற மூதைக்கு பிறந்த மூதை. என்னது மூதேவியா? வயிற போனால வண்ணாந்தாளி மாதிரி. மனசுக்குள்ளே காதல் வந்துச்சா வந்துச்சா. எங்கடா வந்துச்சு? ஒரு வாரம் ஆயி போச்சு. விடிஞ்சா 2வது வாரம்னு போஸ்டர் தான் ஒட்டணும். இந்த கேப்ல அவவே குத்துறாங்களே, குத்தி குத்தி விளையாடுறாங்களே ஐயா. இந்த பாலா பண்ண டாக்டர் நம்பி வந்து 10 பைசாவுக்கு பெஞ்சரம் இல்லாம இருக்கு. ஸ்டாப். என்னடா புள்ளதாச்சு மாதிரி அணைத்திக்கிட்டே இருக்கற? என்ன சார் 2 லிட்டர் இனிமா கொடுத்துருக்கீங்க, உள்ள போய் கழுத்து அளவுக்கு நிறைஞ்சு நிக்குது. எந்த ரியாக்ஷனும் இல்லையே. ரியாக்ஷன் இருக்காது. ஏன்னா நீ சாப்பிட்டது மூலிகை உருண்டை இல்ல, தார் உருண்டை. தார் உருண்டையா? ரோட்டுக்கு போடுவாங்கல தாரு, அத மூலிகை உருண்டைன்னு உன்கிட்ட கொடுத்துருக்கான். நீ ஆசைப்பட்டு 1க்கு 3 முழுங்கி இருக்கடா மூதே. ஐயோ, அப்ப ஆபரேஷன் பண்ணியாச்சு எடுத்துருங்க சார்.
ஆபரேஷன் எல்லாம் பண்ண மாட்டேன். பிறகு? அதுக்கு ஒரு புது ட்ரீட்மெண்ட் நான் பண்ண போறேன். என்னது? தாரை உருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? ஒரு ட்ரம்ல போட்டு அடியில தீ வைப்பாங்க. அதேதான். அடியில தீயா? ஐயோ, ஆ. வேணாம் சார். சார், என்னை இப்படி விட்டுக்கிறேன். கொஞ்சம் அடுப்புல வைங்க, தார் உருகட்டும். ஐயோ, சார், வேணாம். ஏற்கனவே ஏய், ஆச்சி பஸ்ல சானியா? மேடம். மேடம் நீங்க ஒரு பேட்டில சைவோன்னு சொன்னீங்க, ஆனா நான் சொல்றேன் நீங்க நான்வெஜ். ஏன்னா உங்க கண்ணுல ஃபிஷ் தெரியுது. குல்பிக்கு கோத பாரு. என்னடா சொன்ன? என்ன சொன்ன? டேய், விட்றா கையா. நான் தேடிய என் கனவு காதலன் கஜினி கிட்டப்பில் வந்து விட்டான். முக்கிர வேண்டி டேய், யாரா நீ? தஞ்சை தாராளசாமி. உனக்கு என்ன ப்ராப்ளம்? யாராச்சும் எனக்கு உதவி செஞ்சாலோ ஆத்திர அவசரத்துக்கு கடன் கொடுத்தாலோ 5 நிமிஷத்துல மறந்துடுறேன். ஷார்ட் டைம் மெமரி லாஸ். இதுக்கு பேர் ஷார்ட் டைம் மெமரி இல்ல, அயோக்கியத்தனம், முளை மாதிரி தனம். பாடியில எழுதாம பனியன்ல எழுதி வச்சிருக்க. காடு மாதிரி வண்டி கிடக்குது, ஷேவ் பண்ணிட்டு எழுதுறதுக்கு சிரமமா இருக்குன்னு தான் சிம்பிளா இப்படி எழுதிட்டேன். ஆஹா, பேர் எழுதாம கணக்கு எழுதி வச்சிருக்க. இது மளிகை கடை பாக்கி, பால் கணக்கு, கரண்ட் பில் கணக்கு. ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு இந்த மாதிரி கெட்ட போட்டுங்கண்ணா, என்ன அடிச்சே கொண்டுறாதீங்க. இது மாதிரி நான் வேணா உங்களுக்கு காசு தரேன், என்கிட்ட அடி வாங்குற மாதிரி நடிங்களேன். காசு கொடுத்து அடி வாங்க சொல்றது ரொம்ப ரொம்ப பழைய சீனியா. 2006ல போய் அதை பண்ண சொல்றியே. பாருங்கண்ணா, காலங்காத்தால பல் வளர்க்கறது கூட தான் பழைய சீனு. இருந்தாலும் நம்ம பல் வளர்க்கறது இல்லையா? கொடுங்க. நான் அடிக்குவா? வேணாம், நாங்களே விழுந்துடுறோம். சானியா, உனக்கு ஆயிரக்கணக்கான ஃபேன்ஸ் இருக்கலாம், ஆனா உனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஏசி தான். நீ நடந்து வர பாதையில என்னால ரோஜாக்களை தூவி இருக்க முடியும், ஆனா அதுல இருக்கிற ஏதாவது ஒரு பொண்ணு உன் கார்ல குத்திருச்சுனா. சானியா, அவரை திட்டாத. நீ சும்மா இருக்கா? உங்களை யாரு சார் எங்களுக்காக ஃபைட் பண்ண சொன்னது? இன்னைக்கு ஃபைட் பண்ணுவீங்க, நாளைக்கு போன் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் பூ கொடுப்பீங்க. நாங்க என்ன காதுல பூவா வச்சிருக்கோம்? யூ ஃபூல். வாங்க போலாம். சஞ்சய் ராமசாமி, தஞ்சை தாராளசாமி, அசின் பிசின். நாம எப்ப ஒட்ட போறோம்? எனக்கு ஜாதகம் பார்த்த என் ஜோசியரு உனக்கு மாப்பிள்ளைய வரப்போறவரு கொங்கு நாட்டு சிங்கம், நெஞ்சு பூரா முடி இருக்குன்னு சொன்னாரு. அதையும் நான் பார்த்துட்டேன். டேய் கஜினி, எப்படா வந்து என்ன பாட்டுக்கிட்டுக்கு போற? ஒரு மாலை இளவெயில் நேரம், அழகான இலையுதிர் காலம், சற்று தொலைவிலே அவள் முகம் பார்த்தேன், அங்கே தொலைந்தவன் நானே. அண்ணா, நமக்கு எதுக்கு அந்த வேண்டாத வேலையெல்லாம்? முடியாத விஷயத்துக்கு என்னைக்குமே முயற்சி பண்ண கூடாது. டேய், அண்ணன் போட்டிருக்க சட்ட கலருக்கு ஒரு சர்பத் குடுறா. அப்பவே போட்டு வச்சிட்டேன். சின்ன புள்ள ஸ்டாவ்ல குடிக்க ஆசைப்பட்டாரு, அதான் வச்சிருக்கேன். யார பாத்திரம் வந்து பண்றீங்க? டேய், நான் நிற விடமுடா, என்னைக்குமே தழும்ப மாட்டேன்டா. காலி குடம் கூட என்னைக்குமே தழும்பாது. ஆண் வர்க்கத்துக்கு அசிங்கமா இருக்கிற உங்க ஃபியூச்சர் பிரகாசமா இருக்கணும்னா நான் சொல்றத கேளுங்க. என்ன செய்யணும்? உங்க பொண்டாட்டி ரேப் பண்ணிருங்க, பலாத்காரம் பண்ணுங்கண்ணே. என்னடா பலகாரம் சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? ஏன் லூசு மாமே போலீஸ்ல பிடிச்சு குடுத்துவான்டா. எங்க அவளும் நானும் கூடி கும்மால அடிச்சோம்னு நடுவுல கட்டில போட்டு படுத்து கிடக்குறான். அப்படி இருக்கும்போது எப்படி பாத்ரூம் பெட்ரூம்குள்ள போக முடியும்? அண்ணே, கதவை தட்டிட்டு உள்ள போறவன் புருஷன், ஓட்ட பிரிச்சு உள்ள இறங்குறான் பாருங்க, அவன் உத்தம புருஷனே. டேய், ஆளாளுக்கு இப்படியே உசுப்பேத்தி என் ஜோலியை முடிச்சு போயிறாங்கடா. இந்த மாதிரி பழமொழியை நான் கேள்விப்பட்டதே இல்ல. எங்க ஊர்ல இருக்குண்ணே. அப்படின்னா அதை உங்க ஊர்ல மட்டும் பரப்புங்க, மத்த ஊர்ல எல்லாம் பரப்பி விட்டு என்ன மாதிரி ஆளை பழியாக்கி விட்டு போயிறாங்கடா. சும்மா தொண பேசிட்டே இருக்காதீங்க, காதை கொண்டா. எதுக்கு கொண்டாயா? உண்மையாவா? ஏய், நீ சொன்னதெல்லாம் என் கண்ணுக்கு அப்படியே தெரியுதுடா. இன்னும் ஒரே ஒரு தடவை சொல்றா.
கும்முன்னு இருந்துகிட்டு ஜம்முன்னு தூங்குறாளே. உங்க அப்பன் காவாலிப்பே பேச்ச கேட்டு கட்டின புருஷனை தொங்கல்ல விட்டுவிட்டு இப்படி கட்டில தனியா படுத்து கிடக்குறேடி. எப்படி உன்னால இப்படி எல்லாம் முடியுது? இன்னைக்கு நடக்க போற சம்பவம் என்னைய பத்தி எவன் புரணி பேசுறானோ அவன் வாய பூரா அடைக்க போற ஒரு சரித்திரமா மாற போகுது. என் பொண்டாட்டி என்னவே ஐயோ, நீ எல்லாம் மனுஷனாயா? எப்பயுமே வாயாலதான் டபுள் மீனிங்ல பேசுவ. இப்ப தூங்கும் போது டபுள் மீனிங்லே தூங்குறியே. ஐயா, கைய தலைக்கு வச்சு படுக்க வேண்டியதானே? எதுக்கே நெஞ்சில கைய வச்சு இருக்கிறவன நலகுலைய வைக்கிற? ஏன் இஷ்டம். நான் கைய நெஞ்சில வைப்பேன், இல்ல பஞ்சு தலகாணி மேல வைப்பேன். தொட்டில படுத்து தூங்கிட்டாரோ? சரி, நமக்கு தூக்கம் வருதுப்பா. அந்தாலே கேட கட்டு போட்டு நான் போய் தூங்க போறேன். அவசரத்துல ஓட்ட பிடிச்சு உள்ள இறக்கிட்டயா. இப்ப எவனோ ஒருத்தன் கயர் அவுத்து இழுத்து கட்டுறான். தயவு பண்ணி என்ன இறக்கி விட்டுறியா? முடியாது. என்னடா நம்ம வீட்டு வாசல்ல கயிறு கட்டி இருக்கு? எந்த முடிச்ச வைக்கடா முடிச்சு போட்டது? ஏய் சானியா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்னக்கா இன்னைக்கு நிறைய ஸ்கோர் பண்ணிருக்கேன். யா, மனசுக்குள்ள சந்தோஷம் வந்தா மலைய கூட மடுவாக்கிடலாம், வானத்தை கூட வில்லாக்கிடலாம், இமயமலைய கூட இஞ்சி மரப்பா ஆக்கிடலாம். சரி சரி, நீ விளையாடலையா? இல்லக்கா, நான் டிவி பார்க்க போறேன். இந்த மன்மதன் சாங்ல சிம்பு சூப்பரா ஒரு மூவ்மெண்ட் பண்ணிருக்காரு பாரு. இந்த மூவ்மெண்ட் ஐயோ ஐயோ, பிக்சர் கட் ஆயிடுச்சு. இன்னொரு நல்ல மூவ்மெண்ட் இருக்குக்கா, பார்க்க முடியல. வேர் இஷ்டப்படிதான் கிட்ட வந்து அடை இழுக்கும் துச்சாதனா, அடை இழந்த அப்புறமா நீயும் தெரிஞ்ச மன்மதனா. தப்பு தப்பாதான் நினைச்சுக்கிட்டு உன்னை நானும் தான் திட்டி போட்டேன். இப்பதான் புரிஞ்சுக்கிட்டு உன்னையும் வந்து கட்டி கட்டிக்கிட்டேன். தரநானே தானானே, தரநானே தானானே, தரநானே தானானே, தரநானே தானானே. தேவையாது. மனசுல பெரிய மைக்கேல் ஜாக்சன் நினைப்பு. நீங்க சூர்யா மாதிரி பண்ணுங்க, சிம்பு மாதிரி பண்ணுங்க. ஆனா உங்க வயசை மனசுல நினைச்சிட்டு பண்ணுங்க. நீங்க உண்மையிலே யூத் கிடையாதுமா. யூத் மாதிரி மாதிரி அக்கா நர்சக்கா. ஆக்சுவலா சரி சரி, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது. இனிமே எந்த கெட்டப்பும் போட மாட்டேன். சானியாவை நீயே செட்டப் பண்ணிக்கன்னு சொல்ல வரீங்க, அப்படித்தானே? தேங்க்யூ. டேய் நில்றா. நான் என்ன கீழே விழலாம். ஆனா இங்க ஃபெவிகால் போட்டு ஒட்டி வச்சிருக்கனே என் சானியா, அவ கீழே விழவே. என்னது இது? தலை ரெண்டு பக்கம் தலையா இருக்கு. பிரம்மாக்கு 4 பக்கம் தலை இல்லையா? பிரம்மாவோட 4 தலையில இருக்கிற மூளை ஏன் ஒரே தலையில இருக்குது. 10 தலை இருக்க ராவணனுக்கே சீதை செட் ஆகல, ராமருக்கு தர செட் ஆனாங்க. உங்களுக்கு சானியா கிடைக்க மாட்டா, அவங்க அக்கா சாணி தான் கிடைப்பா. நீங்க வேணா பாருங்க, இந்த கால் கட்டு சரியாகிறதுக்குள்ள சானியாவை கரெக்ட் பண்ணி காட்டுறேன். ரொம்ப ஓவரா பேசுறானே. சை, இவங்க அப்பா யாருன்னு கண்டுபிடிச்சு சப்பு சப்புன்னு 4 வைக்கணும். ஆனா ஒரு விஷயம் தெளிவா போச்சு. இனிமே அந்த யூத் பசங்களோட சுத்தக்கூடாது. நம்ம தனியா சுத்தணும்னா தான் நம்மள யூத் நினைச்சு ஏமாறுவாங்க. கலெக்டர் வந்துட்டாரியா? ஐயா, கலெக்டர் ஐயா, ஆஸ்பத்திரி வந்துருச்சுங்க ஐயா. தண்ணி குடி.
கண்ணாடி கூட சீப்பு குடியா? சீப்பு இல்லையா? சீப்பு இல்லையா? வண்டியில எடுத்து போய் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஐயா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க ஐயா. அங்க 45 குழந்தைங்க உசுர விட்டுருக்காங்க. இந்த நிலைமையில போய் சீப்பு. 2 வருஷத்துக்கு முன்னால பள்ளிக்கூடத்துல 60 குழந்தைங்க செத்தப்பே ஃபுல் மேக்கப்ல தான் போயிருக்கேன். பத்திரிக்கையாரங்க போட்டோ எடுக்கும்போது பிரைட்டா இருக்க வேணா? சீப் இல்லாம போய் எங்க பக்கத்துல கடையில பார்த்து வாங்கிட்டு வா. நாங்க பிரஸ் மக்கி போன அரிசி எல்லாம் சத்துணவுக்கூடத்துக்கு அனுப்புனதுக்கு கலெக்டர் தான் காரணம். அதனாலதான் அந்த 45 குழந்தைங்க அநியாயமா இறந்துட்டாங்கன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்களே. இதுக்கு உங்க பதில் என்ன சார்? புண்ணாக்கு அண்ணாட வரது அப்படி சொன்னா உனக்கு கோவம் வருதுல்ல? ஆனா எனக்கு கோவம் வராது. ஒரு பொண்டாட்டி புருஷனை பார்த்து செத்து போயிடுன்னு சொல்லுவான். ஆனா அவனுக்கு ஒண்ணுனா துடிச்சு போயிடும். அதே மாதிரிதான் பப்ளிக்குக்கும் எனக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். கொலகார பாவி, நாங்கெல்லாம் என்னையா பாவம் செஞ்சு உங்களுக்கு? அரசாங்கம் எங்களுக்கு ஏதாவது நன்மை செய்யலாம் நினைச்சா கூட உங்களை மாதிரி அரசு அதிகாரிகளோட அலட்சியத்தால இத்தனை குழந்தைங்க செத்து கிடக்குது. இதுக்கெல்லாம் என்னையா பதில் சொல்ல போற நீ? தம்பி கோபமா வந்திருக்கீங்க போல இருக்கு. ஒரு 10 நிமிஷம் இல பாருங்க, அப்புறம் பேசலாம். யோ, செத்து பால் ஊத்துறதுக்கு அப்புறம் பேச சொல்றியா? உன்னை கொல்லாம விட மாட்டேன். உன்னை கொல்லாம விட மாட்டேன். தன்னோட கடமையை செய்யணும்னு அவன் அரெஸ்ட் பண்ணா கூட உள்ள கொண்டு போய் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சிடாதீங்க. ஏன்னா உள்ள போயிட்டானேங்கிற சோகம் இவனுக்கு போறதுக்குள்ள புருஷன் போயிட்டானேங்கிற சோகம் அவன் பொண்டாட்டிக்கு வந்துடக்கூடாது பாருங்க. உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. என் கையால தான் உனக்கு சாவு. உன்னை பழிக்கு பழி வாங்காம விட மாட்டேன். என் கையால தான் உனக்கு சாவு. ஏடிவியின் முக்கிய செய்திகள். கலெக்டர் அறிவுக்கரசனை தாக்க முயற்சி. சத்துணவு சாப்பிட்டு இறந்த குழந்தையின் தந்தை ஆத்திரம். அம்பாசமுத்திரம் பகுதியில் பரபரப்பு. ஆச்சி மசாலா சானியாடா. மேடம் ஒரு ஆட்டோகிராஃப். மேடம் ஒரு ஆட்டோகிராஃப். ஹலோ. ப்ரோகிராம் சூப்பர். நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. थैंक यू மேடம். Thank you. ப்ரோகிராம்ல நான் மிஸ் பண்ணாம பாப்பேன் மேடம். மேடம் எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப். மேடம் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. Thank you. Thank you மேடம். What you want மேடம்? One fried rice. சொல்றா முன்சாமி, இது பார்ட்டில எப்படி போச்சு? சரி அத விடுறா. பார்ட்டிக்கு பல பார்ட்டிகள் வந்திருக்குமே, அத பத்தி கொஞ்சம் சொல்லு. மீதியை நீயே வெச்சுக்கோ. சாரி மேடம், நான் டிப்ஸ் எல்லாம் வாங்குறது இல்ல. என்னப்பா அது? ஹேண்டிகேப்டா இருக்கே, உனக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு பார்த்தா. தேங்க்யூ மேடம். எனக்கு இங்க நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க. அப்படி நீங்க யாருக்காவது உதவி செய்யணும்னு நினைச்சா கேஷ் கவுண்டர்ல வெள்ள நிவாரண நிதிக்கான உண்டியல் வச்சிருக்காங்க. நீங்க அதுல போடுங்க மேடம். ஒரு ஆட்டோகிராஃப் போடுங்க தலைவா. ஆட்டோகிராஃப் போடுற அளவுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு? அட நீங்க வேற சார், ஆட்டோகிராஃப் போடுறதுக்கு தகுதி தேவையில்லை, நல்ல மனசு இருந்தா போதும். நீங்க போடுங்க சார். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் வாழ்க்கையில வாங்குற ஃபர்ஸ்ட் ஆட்டோகிராஃபே இதுதான். இதுக்கு மேலே ஆட்டோகிராஃப் வாங்குறதுனா ஒருத்தர் கிட்ட வாங்கலாம். அவங்க வேற யாரும் இல்ல, இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸோட நாடி நரம்பையில துடிக்க வச்சுக்கிட்டு இருக்கிற சானியா மிர்சா. சானியா மிர்சா வரங்க. கார் திடீர்னு பிரேக் டவுன் ஆயிடுச்சு. நான் அவசரமா ப்ரோகிராமுக்கு போகணும். கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா ப்ளீஸ்? என்னங்க 1000 வாட் பல்ப் மாதிரி பிரைட்டா இருப்பீங்க, என்ன பார்த்தா 0 வாட் பல்ப் மாதிரி சுருங்கிட்டீங்களே. நீங்கன்னு தெரியாம வண்டி நிறுத்திட்டேன். நீங்க நிச்சயமா எனக்கு ஹெல்ப் பண்ண போறது இல்ல. சாரி, நீங்க போங்க. நீங்க நிறுத்துன்னு சொன்னா நாங்க நிறுத்தணும், போன்னு சொன்னா போயிடணுமா? ஒரு பொண்ணை தனியா ரோட்ல அம்போன்னு விட்டுட்டு போற அளவுக்கு நாங்க ஒன்னும் பேட் பாய்ஸ் கிடையாது. சரி, ப்ரோகிராமுக்கு நேரமாச்சுன்னு சொன்னீங்களே, சீக்கிரம் ஏறி உட்காருங்க. ஓகே பை. தேங்க் யூ. ஹலோ ஹலோ ஹலோ, என்ன நீங்க மட்டும் தேங்க் யூ சொல்லிட்டு போறீங்க? ஒரு நிமிஷம். என்னது? ஒன்னது. வெயிட் வெயிட்.
இந்தாங்க பில்லு. என்ன பாக்குறீங்க? மகாபலிபுரத்துல இருந்து மவுண்ட் ரோடு வரதுக்குள்ள 1 லிட்டர் பெட்ரோல் காலி. அதுக்கு 48 ரூபா 60 பைசா ஆச்சு. அதுல முதுகு பூரா ஒரே வலி. ஜண்டுபா வாங்கி தேய்க்கணும், அதுக்கு 15 ரூபா செலவாகும். இது போக என் காத்துக்கிட்ட புசு புசுன்னு மூச்சு விட்டீங்களே, அதுல என் பாடி ஒரே ஹீட் ஆயிடுச்சுங்க. 4 இளநீ வாங்கி குடிக்கணும், அதுக்கு 40 ரூபாய். சோ டோட்டலா நீங்க எனக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் 103 ரூபாய் 60 பைசா. கிவ் 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 கிவ். இந்தாங்க 200 ரூபாய். மீதிய டிப்ஸா வெச்சுக்கோங்க. என்னதே டிப்ஸா? அன்னைக்கு டிப்ஸ் வாங்கலாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அந்த ஹோட்டல் பேரர் கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கினேன். அப்பேற்பட்ட நான் உங்ககிட்ட டிப்ஸ் வாங்கினா ஏன் கேரக்டர் அடிபட்டுறாது? அதனால அந்த மீதி 3 ரூபாய் 60 பைசா நீங்களே டிப்ஸா வச்சுக்கங்க. ஓகேவா? இதோ பாருங்க, நமக்குள்ள நடந்த இந்த 2 சீனை வச்சு நீங்களும் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல எதுவும் டெவலப் பண்ணிக்காதீங்க. எனக்குள்ள எந்த ஐடியாவும் கிடையாது. ஹலோ நில்லு. நீ யாரு? உனக்கு என்ன வேணும்? ஏன் இப்படி என்ன டார்ச்சர் பண்ற? இப்படித்தான் ஆரம்பிக்கும். போக போக கோவத்தோட வால்யூம் குறைஞ்சு காதெல்லாம் கன்வெர்ட் ஆயிரும். ஆனா இந்த கருமத்துக்கெல்லாம் கரையறால் நான் கிடையாதுங்க. நீங்க தலைகீழ நின்னாலும் சரி, நான் உங்களுக்கு கிடைக்க மாட்டேன். என்ன தயவு செஞ்சு மறந்துருங்க. ஹலோ, ப்ரோகிராம்ல எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ப்ரோகிராம் கேன்சல். ஏன்னா நான் செத்து போயிட்டேன். நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே. சாரிமா, நானே குப்பை தொட்டி நினைச்சிட்டேன். என்ன ஃபீலிங்? அதையாவது யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுறாங்க, உன்னை யூஸ் பண்ணாமையே தூக்கி போட்டாங்களே. அத பத்தி நான் ஃபீல் பண்ணிக்கிறேன், நீ ஃபீல் பண்ணாத. ஃபீல் பண்ணா வென்றா பண்றது? உன்னால நம்ம ஊர்க்காரங்களுக்கு எல்லாம் கேவலமா இருக்குது. என்னப்பா இங்க துப்புற? துப்பா வென்றா பண்றது? நீ உன் பொண்டாடி ஒருத்தி தான் பொம்பளை நடிச்சு அப்புறம் லோலோன்னு சுத்துற. அதனால அவளுக்கு எல்லாம் கிரு நேரி போச்சு. நீ முதல்ல அவளை கட் பண்ணு. உருளைக்கிழங்கு கலர்ல சேரக்கிழங்கு சைஸ்ல உனக்கா ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன். யாருப்பா? ஏடிவில லவ் உங்கள் சாய்ஸ் பண்றல சானியா. இவெல்லாம் நல்லா தானே பேசிக்கிந்த. திடீர்னு கரண்ட் கம்பியில கொண்டு கொடுத்து விடுற. அவ கலர் என்ன, என் கலர் என்ன? போப்பா பேச்சா. 3 4 சன்யா, அதை விட இது நல்லா நோ 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 நாட் நைஸ். அக்கா அக்கா, என்ன? நான் சொன்னேன்ல ஒரு அரை லூசு. ஆமா, இன்னும் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானே, அது இதான். லவ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? எங்க ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றான். இரு, இப்ப கன்ஃபார்ம் பண்றேன். ஏய் ஆச்சி மசாலா, மேல வர. கதிர் படத்துல வர்ற ஹீரோ மாதிரி அவன் பூவை எடுத்துட்டு வந்து உன்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்ல போறான். நீ அவசரப்பட்டு ஓகே சொல்லிடாத. குஷி ஜோதிகா மாதிரி கொஞ்சம் பீலுக்கு பண்ணு. அட நீ வேற, அவன் என்கிட்ட குடுக்குற மாதிரி வந்து உன்கிட்ட குடுப்பான். நீ அவசரப்பட்டு ஓகே சொல்லிடாத. இது வெறும் மீட்டர் கேஜ்மா, நாங்க பிராட் கேஜ்ல ஸ்பீடா போயிட்டு இருக்கோம்ல. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இது உங்க ஃப்ளவரா? யா. அறிவு இருக்கா உங்களுக்கு? இத்தனோண்டு பயமால இவ்வளவு பெரிய பூ தூக்கி போடுறீங்களே, தலையில அடிப்படி செப்டிக் அடிச்சு பாருங்க. ஹலோ, என்ன பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கலாம் பாக்குறீங்களா? அதெல்லாம் நடக்காதுங்க. மேடம் இங்க வாங்க. இவங்க தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய விஐபியா. அப்படி இருக்கும்போது லவ் எவ்வளவு அழகா டீசென்ட்டா நாகரிகமா சொல்லணும். அதை விட்டு இவ்வளவு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல பூ தூக்கி போடுறது, கபடி விளையாடுறது, இந்த பம்பரம் விடுறது என்னங்க இதெல்லாம்? நீங்களே எவ்வளவு டீசென்ட்டான ஃபேமிலி கேர்ள்ஸ். நீங்க இப்படி தான் பண்ணுவீங்களாங்க? இல்ல நீங்க போலாம். ஏய் யூ. லுக் காலையில எந்திரிச்சதும் தன்னை யாரா லவ் பண்ண மாட்டாங்கன்னு அலையறவங்க 1000 பேர் இருக்காங்க. அவங்ககிட்ட வச்சுங்க இந்த மாதிரி விளையாட்டு எல்லாம். நான் ஒரு லட்சியத்தோட இருக்கேன், ஆனா அது என்னன்னு மட்டும் ஏன் கேட்றாதீங்க. ஏய் ஒண்ணு இங்க பாருங்க. I hate you. நீங்க எத்தனை தடவை சொன்னாலும் I hate you. ஊ போடு. ஊ. எங்க அம்மா நம்ம சேர்த்து வைப்பாளா? எங்க அம்மா இந்த ஒரு மூமெண்ட் வச்சு சானியாவை சட்னியா. இங்கேயா வந்து எங்க அம்மா ஏயா விரட்டி லவ் பண்ணால விலை போவாங்க. நீ வித்தியாசமா லவ் பண்ணன்னு சொல்லி உன் தலையில மண்ணை வாரி போட்டுக்கிறியா? எங்க அம்மா 3 சீன் நீ இல்லாம எவ்வளவு நிம்மதியா போயிட்டு இருந்துச்சு. மறுபடியும் குறுக்க வேண்டாம். எங்க அம்மா பெரியப்பு அவளை பிடிச்சிருக்குன்னு 1000 பேர் சொல்லலாம். ஆனா அவளை பிடிக்கலன்னு சொன்ன மொத ஆம்பளே நான் தான். நீ வேணா பாரு, இன்னைக்கு ராத்திரி பூரா அவ தூங்க மாட்டான். ஹலோ. வர உங்க இம்சைக்கு ஒரு அளவே இல்லாம போயிருச்சு. ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு இப்படி தான் மிட் நைட்ல போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்றதா? ஹலோ இங்க பாருங்க, இனிமே இந்த SMS பண்றது, இமெயில் அனுப்புறது, மிஸ்ட் கால் கொடுத்து டிஸ்டர்ப் பண்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சிட்டீங்க வைங்க, ஈவ் டீசிங் மாதிரி ஆடம் டீசிங் உங்க மேல கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவேன். ஜே கஜினி.
மன்மதா ஓ ஸ்டாப் இட். நெல்லை மாவட்ட கலெக்டர் அறிவுக்கரசன் குற்றாலத்திற்கு பிக்னிக் சென்ற போது வாலிபர் ஒருவரின் வெறிச் செயலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இச்சம்பவம் அரசு அதிகாரிகளிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த புக்ல என்ன போட்டிருக்குன்னு தெரியுமா? டென்னிஸ்ல உலக புகழ் பெற்ற இந்திய வீராங்கனையின் பாதி பெயரை கொண்ட ஆச்சி மசாலா அம்மணி தற்பொழுதெல்லாம் 6 அடி உயரத்தில் அமிதாப் பச்சனை போன்ற அழகான வாலிபனோடு, நான் சொல்லிங்க அதுல போட்டிருக்கு, வாலிபனோடு உலா வருகிறாராம். எல்லா விழாக்களுக்கும் இருவரும் இணைந்தே செல்கிறார்களாம். அது மட்டும் இல்லைங்க, ஒரு கொசுறு செய்தி, அம்மணி அடிக்கடி ஆஸ்பத்திரி பக்கமே அலைகிறாராம். ஹலோ, என்ன விளையாடுறியா? இது கூட பரவாயில்ல, இதுல ஒரு படி மேல போய் நம்ம குழந்தை நார்வேல வளர்த்தா போட்டிருக்காங்க. அது கூட பரவாயில்ல, நாம 2 பேரும் பிரிஞ்சிட்டோமா, டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கோமா, அதாவது டைவர்ஸ்க்கு. புரியுதுடா, நானா உருகி உன்கிட்ட ஐ லவ் யூ சொல்லணும், அதானே உன் ஆசை? அதுக்கெல்லாம் வேற ஆளை பாருங்க, நாங்க நாக்க. இதுக்கு மேல லொல்லு பண்ண ஆடியன்ஸ் டென்ஷன் ஆயிடுவாங்க. ஒண்ணு. ஹலோ, நான் எம்டி பேசுறேன். சானியா ரெக்கமெண்ட் பண்ணி 2 பேர் நம்ம சேனல்ல வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. அவங்க உங்களை பார்க்க வருவாங்க. அவங்கள கூட்டிட்டு போய் நம்ம ஸ்டுடியோல உள்ள எல்லா இடத்தையும் சுத்தி காட்டுங்க. அங்க ஏதாவது கூட்டுற வேலை, பெருக்கிற வேலை ஏதாவது இருந்துச்சுன்னா அது அவங்களுக்கு கொடுங்க. ஆமா, நம்ம டிவில புது ப்ரோகிராம் பண்றதா சொன்னோமே, புதுசா ஏதாவது ஐடியா கிடைச்சதா? 24 மணி நேரம் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் சார். எந்த ஐடியாவும் சிக்க மாட்டேங்குது. நீங்களா ஏன் நிக்கிறீங்க? போய் வேலையை பாருங்க. போங்க போங்க சார். நாங்க போறோம் சார். ஆனா நாங்க கூட்டி பெருக்கிறதுக்காக வரல சார், ஏடிவியோட புகழை பெருக்கிறதுக்காக வந்தோம். பட் நீங்க என்னன்னா சார், ஆக்சுவலா சொல்லுங்க, மனசுக்குள்ள எதுவும் வச்சுக்காதீங்க, ஓபனா சொல்லுங்க. கரெக்டா பேசுவாங்க சார். ஒரு நல்ல டிஃபரெண்டான ப்ரோகிராம் செட் பண்ணி இவர்கிட்ட சொன்னேன் சார். இவர்தான் ஏடிவி ஒரு பீத்த டிவி, அங்க வேண்டாம் பேசாம பி டிவிக்கு வித்துலான்னு சொன்னார் சார். ஆமா, இந்த ஆள நமக்கு தெரியவே தெரியாது, ஏன் மாட்டி விட்டீங்க? நம்ம ஒரு பதவிக்கு வரணும்னா நம்மளுக்கு திறமை இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, ஏற்கனவே அந்த பதவியில் இருக்கிறவன காலி பண்ணும், அதான் முக்கியம். சார், உங்களை பத்தி கூட ஒண்ணு சொன்னாரு சார். குறுந்தாடி அமிதாப் பச்சன் வச்சா கோடீஸ்வரர் மாதிரி இருப்பாரு, நீங்க வச்சீங்கன்னா பிச்சைக்கார மாதிரி இருப்பீங்கன்னு சொன்னாரு. ஐயோ, 2 பேரும் ஏன் இப்படி பிஹேவ் பண்றீங்க? சுமாரு பேசினா எங்க பிடிக்கிறாரு பார்த்தல சார். நீங்க லேட்டா கல்யாணம் பண்ணி லேட்டஸ்டா குழந்தை பெற்றவர் தான் சார். அதுக்கு காரணம் கூட நீங்க இல்லையாமா சார். இந்த சேன சித்த வைத்தியர்கிட்ட நீங்க வாங்கி சாப்பிட்டு சிட்டுக்குருவி லேகிதான் சொல்றா சார். சார், கரெக்டா புடிச்சாங்க சார், கரெக்டா அடிச்சிட்டாங்க சார். இதே ரேஞ்சில போச்சுன்னு வச்சுங்க, பார்லிமெண்ட்ல குண்டு வச்சது நானு, பாம்பேல தொடர் குண்டு வச்சது நானு, அப்பு சலீம் கூட தொடர்பு இருக்கு. அவளை ஏன் சார் காந்தி சுட்டு கொண்டானே கோட்ஸே, அவ தாத்தான்னு கன்ஃபார்ம் பண்ணி என் பரம்பரையே காலி பண்ணுவான் சார். நல்லா இருக்குடா. வரேன் சார், நான் வரேன். எப்படா சார்? சார், நீங்க கன்ஃபியூஸ் ஆகுறீங்க சார். அவருக்கு இந்த வேலையை விட்டு போறத பத்தி கவலையே இல்ல சார். ஏன்னா வெளியில பிடிவியோட பென்ஸ் அவருக்காக காத்துக்கிட்டு இருக்கு சார். நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் சார். ஓகே ஃபைன். நீங்க என்ன ப்ரோகிராம் பண்றதா சொன்னீங்களே, அது என்ன? இப்ப தமிழ்நாடு பூரா டாக் ஆஃப் த டவுனா இருக்கிறது அந்த கலெக்டரோட மர்டர் தான். எங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரோகிராம் அந்த மர்டரை பத்தினது தான். அந்த கலெக்டரோட பேர் அறிவுக்கரசன். இதுவரைக்கும் 6 மாசத்துக்கு மேல எந்த டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒர்க் பண்ணது கிடையாது. ஏகப்பட்ட ஊழல் பண்ணிருக்காரு, எக்கச்சக்கமா பணம் சம்பாதிச்சிருக்காரு. அவருக்கு எதிரிகள் ஜாஸ்தி. அதனால இந்த கொலையில பல பேர் மேல எனக்கு சந்தேகம் இருக்கு சார். அந்த சீக்ரெட்டை கண்டுபிடிச்சு நாங்க பண்ண போற விஷயம் தான் இந்த ப்ரோகிராமோட ஹைலைட். எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா பேசுறாங்க சார். ப்ரோகிராமோட ஐடியா கூட புதுசா இருக்கு, ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க சார். அந்த ப்ரோகிராமுக்கு என்ன பேர் வைக்க போறீங்க? கோவை பிரதர்ஸ்.
6 மாசத்துக்கு முன்னாடி ஊர்ல ஒரு பாலம் இடிஞ்சு விழுதுரு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எல்லாத்துக்கும் இந்த பாலா போன கலெக்டர் தாங்க காரணம். பாலம் கட்ட கவர்மெண்ட் கொடுத்த காசுல 10 பங்களா கட்டிட்டான். 24 மணி நேரமும் நல்லா குடிப்பான். இப்படிதாங்க அன்னைக்கும் குடிச்சிட்டு போதையில அருவில வலிக்கு விழுந்து செத்துட்டான். இந்த போலீஸும் ஒண்ணும் தெரியாத அப்பாவிய பிடிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சத்துணவு சாப்பிட்டு 40 குழந்தைங்க செத்து போனாங்களே, அதுக்கு கலெக்டர் தான் காரணமா? செத்து போன 40 குழந்தைங்க இல்ல, என் குழந்தையும் ஒண்ணுயா. அந்த கலெக்டர் சத்துணவு சாப்பிட்டு குழந்தைங்க சாகலன்னு அந்த டாக்டருக்கு பணம் கொடுத்து பொய் சொல்ல சொன்னதை என் கண்ணால பார்த்தங்க ஐயா. இந்த சாட்சியங்களின் மூலம் கலெக்டர் குடிபோதையில் தான் அருவியில் விழுந்து இறந்தார் என்று தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. எனவே குற்றவாளி என கருதப்பட்ட கருப்பையாவை விடுதலை செய்ய இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. ஏடிவி ஆரம்பிச்சு 10 வருஷம் ஆச்சு. எந்த ஒரு ப்ரோக்ராமுக்கும் இப்படி ஒரு பாராட்டு கிடைச்சதே கிடையாது. தூக்கில போட இருந்த நிரபராதிய கடைசி நேரத்தில் காப்பாத்தினது இட்ஸ் a great achievement. Well done, Mr. Ganesh. Thank you, sir. தேங்க்யூ சார். வணக்கம் சார். என்ன மட்டும் தூக்குல போட்டுருந்தாங்கன்னா அவமானத்தால என் குடும்பமே தற்கொலை பண்ணிருக்கும் சார். கடவுள் மாதிரி நீங்க தான் சார் வந்து காப்பாத்துனீங்க. அட நீங்க வேறங்க, அந்த ஆள் போதையில வலிக்கு விழுந்து செத்து போயிட்டாரு. அதுக்காக உங்களை தூக்கல போடுறது அநியாயம் இல்லையா? அதனாலதான் எங்க ப்ரோக்ராம் மூலமா நீங்க வெளியே வரதுக்கு உதவி பண்ணணும். சார், அன்னைக்கு நடந்தது கொலை இல்ல விபத்து நீங்க நிரூபிச்சிட்டீங்க. ஆனா அன்னைக்கு நடந்தது உண்மையிலேயே கொலை தான் சார். கொலையா? என்ன சார் சொல்றீங்க? கெட்டு போன சத்துணவை சாப்பிட்டு என் குழந்தை செத்து போச்சுங்க. அதுக்கு காரணமா இருந்த கலெக்டரை கொல்றதுக்காக நான் குத்தாலம் போயிருந்தேன். நான் அவரை கொல்றதுக்கு முன்னாடியே வேற யாரோ அவரை கொன்னுட்டாங்க. கலெக்டர் ரத்த வெள்ளத்துல அருவியில பொணமா கிடந்தார். கொலைகாரன் யாருன்னு பாக்குறதுக்குள்ள அவன் எஸ்கேப் ஆயிட்டான். அந்த நேரத்துல அங்க வந்த போலீஸ் நான் தான் கொலை பண்ணிட்டேன்னு என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கோர்ட்ல எவ்வளவோ வாதாடியும் எனக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. ஏன் சார், இப்போ உங்களால அந்த கொலைகாரன் அடையாளம் காட்ட முடியுமா? சாரி சார், நான் பாக்குறதுக்குள்ள அவன் தப்பிச்சு போயிட்டான். ஏகாதேசிங்கிற ஒரு சிங்கத்துக்கு சீட்டு எடுத்துக்குறாய சங்கவி. என்ன கிளி திரும்ப உள்ள வருச்சு? அதானே என்னுடைய 25 வருஷ சர்வீஸ்ல வெளியில வந்து சீட்டு எடுத்து கொடுக்காம உள்ள போனது இதுதானே முதல் தடவை. அப்படியா? ஹலோ ஹலோ ஹலோ, என்னையா? ஒண்ணு இல்லைன்னு இதே மாதிரி ஒரு 1000 கிளி கூடி செஞ்சு மெட்ராஸ் முழுக்க பிரான்ச் ஓபன் பண்றதுக்காக பேங்க்ல லோன் கேட்டிருந்தேன். அது விஷயமா? சொல்லுங்க மேனேஜர். ஹலோ ஹலோ, சாரி ஏரியில் கொஞ்சம் வீக்கா இருக்கு, கடையை கொஞ்சம் பாத்துங்க. ஹலோ, நான் கிளி கிட்ட பேசுறேன். ஏய் ஆமா, ஏன் என்னை பார்த்து திரும்பிக்கிட்ட? என்னை பார்த்தா உனக்கு மனுஷனா தெரியலையா? ஆமாண்டா, உன்ன மாதிரி வெத்து வெட்டுக்கான சீட் எடுக்க மாட்டேன்டா. வெத்து வெட்டு டாவா? ஆமாண்டா, புண்ணாக்கு. புண்ணாக்கா? வாய மூடுறா பொறம்போக்கு. போது நிப்பாட்டு. நான் யார் தெரியுமா? தெரியும்டா. உனக்கு தெரிஞ்சு போச்சா? உலகத்துக்கே தெரியும்டா நாரப்பேல. ஒரு கிளி இவ்வளவு பேசுறதை என்னால ஒத்துக்கிற முடியாது. எனக்கு கோபம் வந்துச்சு, ஆசிட்ட வாங்கி மேல ஊத்தி கொண்டு உடனே. எப்படி ஊத்துவே? ஏன்
உன்னாலதான் பாட்டில் மூடிய கூட திறக்க முடியாது. திறந்துட்டா முதல்ல இந்த கூண்டோட கதவு திறடா பாப்போம். திறக்கிறேன் திறக்கிறேன்டி. இந்தாடி எங்க ஓடுற? மாப்பு என்ன? என் முதலாளி உனக்கு வைக்க போறாருடா ஆப்பு. ஆப்பா என்ன இதுக்கு முதற்கொண்டு நம்ம பேசுறது பூரா அப்படியே பேசுது. ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணதுக்கு போல் இருக்கு. 6 மாசமா லோன் தாரேன்னு லோலோன்னு அலைய வச்சுட்டு கடைசியில லொல்லன்ற. என்ன ஆச்சு? கிளிக்கெல்லாம் அவங்க லோன் தர மாட்டாங்களாம், புலிக்கிட்டா லோன் தருவாங்களாம். நான் புலிக்கு லோன் வாங்கி புலிச்சோசியமா பார்க்க முடியும்? அப்படியே பார்த்தா உங்கள மாதிரி ஆளுகளை உச்சடி அடிச்சு க்ளோஸ் பண்ணி விடாது. என்ன ஏன்டா சொல்லிக்கிட்டு இருக்க? நமக்கு அத பத்தி எல்லாம் கவலை கிடையாது. என் சந்ததியை காப்பாத்த என் சங்கவி இருக்கா. சரி. ஏய் சங்கவி ஏய் 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 எங்கடா என் கிளி? கிளியாவதுக்கு நார பயல. ஒரு மனுஷன மரியாதை நம்ம புண்ணாக்குங்குது, புறம்போக்குங்குது, ஜீன்ஸுங்குது, பீன்ஸுங்குது. என் கிளிய நீ என்னடா பண்ண? என்ன பண்ணனா? சரியான ஆம்பளை நான் கேட்ட தடானுச்சு. திறந்தே பிச்சு போட்டுவேன் பயந்து பறந்து ஓடிருச்சு. பறந்துருச்சா? டேய் என்ன? ஒரு நெல்லு போட்டா ஒரு மூட்டை நெல்லு தரும்டா என் கிளி. என் சங்கவியை பறக்க விட்டுட்டியடா. இன்னையில இருந்து நீதான்டா என் சங்கவி. உன்னை வச்சு தான்டா நான் சம்பாதிக்க போறேன். என்ன வச்சு எப்படிடா சம்பாதிக்கிறேன்டா? மேடம் இவருதான் பார்ட்டியா? யா இந்த சாசை எடுத்து என் மேல கொட்டி தொடச்சு விடுற மாதிரி நடி. அவர் ஓடி வந்து உன்னை அடிச்சாருன்னு வை. என்ன லவ் பண்றாருன்னு அர்த்தம் இல்லன்னா அந்த பேச்சுக்கே இடம் இல்ல. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட்ல பல காதலுக்கு ஆ போடுறதே இந்த சாஸ் மேட்டர் தான். இந்த இத என் மேல சீக்கிரம் கொட்டு. கொட்டு. தொட தொட தொட. கிட்ட வராரு. என்னடா செய்யறது? என்னடா செய்யற? டேய் அதுக்கு இல்ல இவரு வேற தானே. எதுக்கு ஒரு கையால அரைகுறையா துடைக்கிறோம்? நல்லா டேபிள கிளீன் பண்ற மாதிரி மாங்கு தேய்ச்சி துடைக்க வேண்டியதானே. என்கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க. நான் உன்னை வெறுக்கிறேன்டி. நீங்க என்ன வெறுக்கலாம், ஆனா நம்ம நினைவுகள் நம்மள ஒண்ணு சேர்த்துரும். பிகாஸ் என் சாரியும் ப்ளூ, உங்க ஷர்ட்டும் ப்ளூ. நமக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு, ஆனா இல்ல இல்ல ஆனா இருக்கு. வணக்கங்க, நாங்க ஏடிவில இருந்து வரோம். உங்க நிஜ பேர் என்ன மேடம்? கற்பு. கருப்பு மேடம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க கொடுத்த பேட்டி தமிழ்நாட்டையே புயல் மாதிரி தாக்கி இருக்கு. ஆக்சுவலா அன்னைக்கு என்னதான் சொன்னீங்க? அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, நான் பாட்டுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ ஒருத்தர் என் பக்கத்துலயே வந்தாரு. மேடம், நீங்க சாப்பிட்டு முடிச்ச உடனே கையை கழுவுவீங்களா, நாப்கின் யூஸ் பண்ணுவீங்களா, இல்ல அப்படியே விட்டுருவீங்களான்னு கேட்டாரு. அதுக்கு எனக்கு உடனே கோவம் வந்துருச்சு. என்ன இது சாதாரணமா தொடச்சு போடுற விஷயத்துக்கு இவ்வளவு கேள்வி கேக்குறீங்களேன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க பத்திரிகையில என் பேருக்கு பக்கத்துல கமா போடாம கற்பு தொடச்சு போடுற விஷயம்னு எழுதிட்டாங்க. தேங்க்யூ மேடம், கட் பண்ணிக்கலாம் சார். சாரி மேடம், தெரியாம கொட்டிடுச்சு. இத துடைக்க கர்ச்சிப் கொண்டு வரவா, நாப்கின் கொண்டு வரவா? நான்சென்ஸ். இனிமே துடைக்கிறத பத்தி யாராவது பேசுனீங்க, போ காஸ்டியூமர் கிட்ட சொல்லி எங்களுக்கு வேற ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணு. ஹே சானியா, சாரி, நீ வேற ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருக்கல, மறந்தே போயிட்டேன். நானும் உடனே வந்துடலாம் தான் பார்த்தேன், பட் மேட்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருந்தங்காட்டி வர முடியல. ஏ சானியா,
பழனிசாமின்ற பேருக்கு பக்குவமா சீட்டு எடுத்து பதறாம கூடுறா என் சண்முக வடிவேலா. டேய் கிளி மாதிரி வேலுடா. கிளி மாதிரியா? அழுடா. 10 சீட் எடுத்து கொடு. ஏண்டா டேய், இம்புட்டுக்காண்ட கிளிய பறக்க விடுறதுக்காண்டி ஒரு மனுஷனை கொண்டாந்து பிடிச்சு கூண்டு கடிச்சு பிசினஸ் பண்ற அக்கிரமத்தின் உச்சக்கட்டத்துக்கு போயிட்டு இருக்கடா நீ. சீட்டடு சீட்டடா இருக்குடா உனக்கு. அம்மா கிளி எனக்கு கையால எடுத்துச்சு. வாயால எடு. வாயால வாயால எடு. இது நல்ல சீட்டா? இது ஐயா கிட்ட திறந்து காமிக்கலாமா? இதனால ஐயா ஒரு தோசம் போயிருமா? சொன்னப்பல ஓவரா ரீட் அடிக்கிற குடு. அண்ணனுக்கு வந்திருக்கிறது. ஏயா முத பிசினஸ் ஆரம்பிக்கலாம் ஜோசியம் கேட்க வந்தா நான் போய் காட்டுறேன் உன்ன. நானே சீட் எடுத்தேன். எடுத்தது அந்த கிளி. உன் குலவரியா அந்த கிளி கிட்ட காமி. என்னடா அது? மேற்கொண்டு வேணா 4 அடி சவுக்கால் அடிச்சுட்டு போடா. அதுக்காண்டி வர்றேன் போறவன் எல்லாம் ஜாயின் பண்ணி விடாரா? நல்லா இருக்காது. ஏ கிளியே நீ வெளிய வாடி. ஒரு ரெக்க 2 வெட்ட. என்கிட்ட தான் ரெக்க இல்ல. கை 2 இருக்குல்ல அத வெட்ட. காத்தோட்டமா வச்சு நிக்கிறா டேய். இத்தனை நாளா எங்கங்க போனீங்க? ஏங்க கூண்டுல கிளி மாதிரி இருக்கீங்களே, உங்களை இப்படி யாருங்க அடிச்சு வச்சது? பொண்ண பையன். நீங்க 2 பேரும் யாரு? இவன் என் மாப்பிள்ளை ஏகாதேசி. இவனை ஏன் கூண்டுல அரைச்சு வச்ச? முதல்ல கூண்ட திறந்து இவனை ரிலீஸ் பண்ணு. ஓகே, இந்த கிளியை நான் ரிலீஸ் பண்றேன். ஆனா இந்த கிளியை உள்ள வச்சு என்னடா பண்ற? சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு பேசாம இருக்கடா. என் மாமன் எனக்கு மரியாதை கொடுத்து வாழ்றடா. குறி பார்த்து அடிச்சிட்டேன். இன்னைக்கே ஃபர்ஸ்ட் லைட். என்னப்பா அது? ஹேண்டிகேப்டா இருக்கே, உனக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு பார்த்தா. ஏன் அன்னைக்கு ஹேண்டிகேப் மாதிரி நடிச்ச? அது வந்துமா. ஏய் மரியாதையா உண்மையை சொல்லு, இல்லன்னா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்கம்மா, நான் புள்ள குட்டிக்காரன். அன்னைக்கு அவர் வந்து அந்த பொண்ணு முன்னாடி ஊன மாதிரி நடி, நான் உங்ககிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குற மாதிரி நடிக்கிறேன். அப்பதான் அந்த பொண்ணுக்கு ஈகோ வந்து என்ன லவ் பண்ணுவான்னு சொல்லி 1000 ரூபாய் பணம் எல்லாம் கொடுத்தாருமா. நம்ம பண்ண கலெக்டரோட கொலையில ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு. அதுல அநியாயம் ஒரு அப்பாயை மாட்டிக்கிட்டான். ஆனா இப்ப அடுத்ததா பண்ண போற கொலையில ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட சிக்கக்கூடாது. நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. ஏய் யாரா நீங்க? எதுக்காக இங்க வந்தீங்க? நீங்க பாப்புலர் ஆகணும்ன்ற ஒரே காரணத்துக்காக அநியாயமா ஒரு கொலை பண்ணிட்டீங்களே. ஒரு உயிரோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியுமாடா? உயிரோட வேல்யூ என்னன்னு உன்னை விட எங்களுக்கு நல்லாவே தெரியும். சமீபத்தில் பெஞ்ச மழையினால் ஏற்பட்ட வெள்ளத்துல தன்னோட உயிரை கூட பொருட்படுத்தாம பல பேரோட உயிரை ஒரு பொண்ணு காப்பாத்துச்சு. அதான் ராஜேஸ்வரி. தமிழகத்தை அச்சுறுத்திய புயல் கரையை கடந்தது. இதுவரை நாடெங்கிலும் இருந்த மழை வெள்ள அபாயம் நீங்கியது. மக்கள் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பினர். ராஜேஸ்வரி
ராஜேஸ்வரி என்ன மாமா? வா 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 வெள்ளத்துல இருந்து பல பேரோட உயிரை காப்பாத்தினில்ல, அதுக்காக பத்திரிக்கையில இருந்து ஒன்னு பேட்டி எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. எதுக்கு மாமா இதெல்லாம்? ஆனா நீ சும்மா இரு சார். அந்த பொண்ணோட தாய் மாமா சார். தாய் மாமா மட்டும் இல்ல சார், இந்த பொண்ணுக்கு தாத்தா பாட்டி பெரியப்பா பெரியம்மா சித்தப்பா சித்தி மாமா அத்தை அண்ணன் தங்கச்சி பேரன் பேத்தி சகலம் நான் தான் சார். மேடம், இத்தனை உயிரை காப்பாத்துற உங்களுக்கு அரசாங்கம் ஏதாவது ஊக்கத்தொகை கொடுத்துருக்காங்களா சார்? இந்த ஊக்கத்தொகை தானே சார், நம்ம கவர்மெண்ட் சூப்பர் கவர்மெண்ட் சார். அடுத்த வாரம் கலெக்டர் ஆபீஸ்க்கு வர சொல்லிருக்காங்களே சார். வந்து பாத்துட்டு இருக்கோம். நாங்க அவங்கள கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்லிட்டு இருக்கீங்க சார். யாரு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க சார். எங்க மாமா ஒரு ஓட்டவாய். மாமா, இந்த பேட்டி நான் கொடுத்துக்கிறேன். நீங்க இங்க குடிக்கிறதுக்கு டீ வாங்கிட்டு வாங்க. உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே நீச்சல் தெரியுமா மேடம்? அப்பெல்லாம் எனக்கு தண்ணினா ரொம்ப பயம். என் மாமா தான் தைரியமா கிணத்துலயோ குளத்துலயோ தள்ளி விட்டுடுவாரு. அப்ப அவர் மேல கோவப்பட்டு பயங்கரமா திட்டிடுவேன். அன்னைக்கு அப்படி கத்துக்கிட்ட நீச்சல் இன்னைக்கு பல பேரோட உயிரை காப்பாத்திருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு காரணமா இருந்த என் மாமாக்கு நன்றி சொல்ல என்கிட்ட வார்த்தையே இல்ல. சில நல்லா இருக்குன்னு எல்லாரும் பாராட்டுவோம். ஆனா அதுக்கு உண்மையான காரணம் சேதாரமான மீதி கல்லுதான். எங்க மாமாவும் அப்படிதான். லக்க 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 ராரா 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 சரசகுராரா ராரா చింతకుచీరా ప్రాణమే నీదిరా ఏలిపోరాదరా శ్వాసలో శ్వాసమైరరా. అమ్మా అయ్యయ్యో வசந்த், என்ன இதெல்லாம் உண்மை நம்பிட்டியா? ஏய் எதுக்கு நீ இப்படி எல்லாம் பண்ற? என்ன உன்னை தாவணி எல்லாம் பாக்குறதுக்கு எத்தனை வருஷமா தவம் இருந்தேன். அதுக்காக அப்படி ஒரு டிராமாவே போட்டேன். ஆனா நீ பரவாயில்ல, புத்திசாலித்தனமா தாவணி கலட்டாமே தண்ணி கொண்டு வந்துட்டியே. கோச்சுக்காத, நாம எத்தனை வருஷமா லவ் பண்றோம். சீக்கிரமா உங்க மாமாட்ட சொல்லி என் தவத்தை கலைப்பணும் பார்த்தோம். பாப்பம்பட்டி கிராமத்து மக்களே, நடைபெறப் போகும் இந்த வித்தியாசமான வீர போட்டிக்கு களமிறங்க போகிறார் கருப்பு கட்டெரும்பு, கருப்பு காகம், மதுரை தந்த மைக் டைசன், வைகை புயல். சொல்லுங்க சொல்லுங்க. என்னைய காலை அடக்குவாருன்னு பார்த்தா குப்பரை உடனே கும்பிட்டு போறாரு. பொறுத்திருந்து பாருங்க என்ன செய்ய போறாருன்னு. என்ன கையில பெரம்பல எடுக்கிறாரு? அவர் என்ன ஸ்கூல் வாத்தியாரா? ஐயோ, கீழே இருக்குது கிள்ளிங்க, கையில இருக்கு தாண்டிங்க. 25 வருஷமா கிள்ளினா எங்க அண்ணன் தாங்க. தாண்டு எடுத்து ஒரு சுழட்டி கிள்ளி அடிக்கிற அழக பாக்குறதுக்கு வண்டி கட்டிக்கிட்டு வருவாங்க பாருங்க. இதெல்லாம் ஒரு விளையாட்டு. இதை பாக்குறதுக்கு இவ்வளவு கூட்டம் வேற. கிள்ளி ஓ மண்டையத்தா கிள்ளி பாத்துச்சா? கொடுத்து வச்ச பயபலடா. இப்படியே சுத்திக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? வாயை திறந்து பேசுப்பா. நீ ஆம்பளைங்கிறது உண்மையா இருந்தா மூக்க தூக்கி வச்சு கொடூரமா அவனை பார்த்து பேசு. நீ ஆம்பளைங்கிறது உண்மையா இருந்தா, நீ வேட்டி கட்டி இருக்கிறது உண்மையா இருந்தா, உன் முகத்துல மீச முளைச்சது உண்மையா இருந்தா, இவன் என்ன வேணாலும் பண்ணிக்க. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், அவன் நெத்தியில இருந்து ஒரே ஒரு சொட்டு ரத்தத்தை தான் எடுத்தான். நீயும் பதிலுக்கு ஒரு சொட்டு ரத்தத்தை தான் எடுக்கணும். நிறுத்து. அவன்கிட்ட இருக்க ஆப்ப பிடுங்கி நீ வேற ஆங்கில பிக்ஸ் பண்ண பாக்குறியா? தம்பி, ஏதோ ஒரு சின்ன தவறு நடந்து போச்சு. அதுக்காண்டி இந்த மாதிரி விஷ கிருமிகள் பேச்ச கேட்டு வீணா போயிடாத. அப்புறம் இன்னொரு விஷயம், விளையாட்டா நினைச்சுக்க. கோவப்பட்டு கொலைக்கசாயி கோர்ட்டு ஜெயில போயிட வேண்டாம். அது நம்ம 2 பேருக்குமே நல்லது இல்ல. சரியா? உன் டீலுக்கு நான் ஒத்துக்கிறேன். நானும் விளையாட்டாவே எடுத்துக்கிறேன். ஆனா கில்லி இல்ல, கிரிக்கெட்.
உங்க ஊருக்கு எங்க ஊருக்கு ஒரு மேட்ச் வச்சுக்குவோம். அதுல நாங்க தோத்துட்டா உங்க ஊரையே பிரிக்கி சுத்தம் பண்றோம். அப்ப எங்க ஊர் இனிமேல் சிங்கப்பூர்ரா. நீங்க தோத்துட்டா அத அப்புறம் பேசிக்கிறோம். என்ன அப்புறம் பேசிக்குவோம். இப்ப சொல்லியா என்னமா அப்ப இப்படி பேசுற? அவன் என்ன டிஸ்கஷன்? ஒண்ணு இல்லம்மா, இவன் ஜெயிச்சா என்ன தரலாம்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன வேணாலும் குடுக்கறேன்னு சொல்லுங்க மாமா. என்ன வேணாலும்னா என்ன வேணாலும். என்ன வேணாலும் என்னன்னு கேளியா? என்ன வேணாலும் இல்லடா, என்ன வேணாலும் எங்க ஊர் பொண்ணை தரப்பா. ஏட்டிக்கு கரை முக்கியம், போட்டிக்கு கௌரவம் முக்கியம். ஏய், நீ போட்டியில ஜெயிச்சுட்டா எங்க ஊரு ராஜேஸ்வரிய இந்த பச்சை கிளிய அப்படியே கொத்திக்கிட்டு பறந்து போடா. பின்னால வந்தா செருப்ப கொண்டு ஏறிடா. இதான் பந்தயம், பேச்சு மாறக்கூடாது. எங்க ஊர்க்காரனுக்கு மூக்கு வேணா முன்ன பண்ண இருக்காங்கடா. ஆனா நாக்கு என்ன மாதிரி ஒரே லென்த்தாட்டா இருக்கு. பாத்திரம் என்ன லென்த் பாத்திரம். வாடா வரையா ஓடா போட்டியில சந்திப்போம்டா. பேசுறான் பாரு பேச்சு. பேசுறா நாய்க்கு வந்ததை பேசுறதா? என்னப்பா திடீர்னு ஒரு கவனம் பூரா ஹேருக்கு போயிடுச்சு. எனக்கு சின்ன பிள்ளைல அப்படித்தான். அது ஒரிஜினல் பா, தோப்பா இல்ல. கோப்பா பத்தி பேசுறா உனக்கு ஏன் கோவம் வருது? அதுக்காக அடிக்கலடா. வேற இருக்கு. உனக்கு மான ரோசம் பட்டா ஓ வீட்டு பொண்ணை வச்சு நீ பந்தயம் கட்டு. இந்த பொண்ணை வச்சு எப்படி நீ பந்தயம் கட்டலாம்? எங்க வீட்டுல எல்லாரும் ஊருக்கு போயிருக்காங்கல்ல. அதுக்காக ஏன் வீட்டு பொண்ணை வச்சு நீ பந்தயம் கட்டுவியா? அது மட்டும் இல்லாம அவன் ஏதோ கிரிக்கெட்டுங்கிறா, நீ பாட்டுக்கு மண்டை ஆடுற. கிரிக்கெட் பத்தி உனக்கு கண்டாது. கேம பத்தி கேட்டு கேவலப்படுத்தாத. என்ன பெரிய கிரிக்கெட்? 14 பேர் சேர்ந்து ஒரு பந்தை எத்திக்கிட்டே போய் ஒரு கம்பிக்குள்ள கோல் போடுறதுக்கு பேர் தானே கிரிக்கெட். மறுபடியும் மோனண்டா. எதுக்கு இப்ப திடீர்னு நீ ஓட்டுற? கிரிக்கெட்டுங்கிற அது இல்ல ராசா. இப்படியே ஒரு பந்தை தட்டிக்கிட்டு போய் மேல வளையத்துல ஒரு வலை தொங்கிட்டு இருக்கும்ல, அதுக்குள்ள போடுவாங்க. அதுக்கு பேரு தான் கிரிக்கெட். நான் சொல்றதா உண்மை. நான் சொல்றதா உண்மை. உண்மை. எஜுகேட்டட் ஃபேமிலி கிட்ட போய் ரெண்டு பேர் சொல்றது தப்பு. கிரிக்கெட்னா அது கிடையாது. கிரிக்கெட்னா என்னன்னு நான் சொல்றேன். அப்ப நாங்க ரெண்டு பேரும் சொன்னது கிரிக்கெட் இல்லையா? கிடையாது. அப்ப கபடியா? கிரிக்கெட்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆளர் ரெடி, பேட் ரெடி, பால் ரெடி. அப்புறம் என்ன ஆட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியதானே? முட்டாள். ஏன் ஒரு டீமுக்கு 11 பேர் வேணும் ராஜேஸ்வரி சொல்லிருக்கான். நம்ம 2 பேர் தான் இருக்கோம். பாக்கி 9 பேருக்கு நம்ம எங்க போறது? நம்ம ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் நம்மள விட கேடு கட்ட முட்டாளா இருக்கான். நம்ம மீதி 9 பேரை சேர்த்து எப்படித்தான் ஆட்டத்துல ஜெயிக்க போறோம்னு தெரியலையே. அப்படி நான் ஒரு நல்ல ஐடியா. நாய் பிடிக்கிற வேற ஒண்ணு வாடகைக்கு எடுக்கிறோம். ஒரு 4 தெருவை 2 பேரும் சேர்ந்து லோ 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 லோன்னு சுத்துறோம். நறுக்கா 9 பேரை செலக்ட் பண்ணி தூக்குறோம், ஜெயிக்கிறோம். எத்தனை வருஷமா சாணி ஏறி? 7 தலைமுறையா. எங்க குல தொழிலே அதுதான். எத்தனை கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்தாலும் செவத்துல போய் பள்ளி மாதிரி பளிச்சுன்னு ஒட்டிக்க. சாணிக்கு பதிலா பந்தை கொடுத்தா எரிவியா? எரிவேன். ஆனா சாணியில முக்கி தரணும். அப்பதான் அந்த வாசத்துல வேகமா எரிய முடியும். இந்த பாரு, அப்படி எல்லாம் தர முடியாது. அப்ப எரிய முடியாது. அப்ப பேட்டால இருப்பா எரியறேன். அங்க செவரெல்லாம் இருக்குமா? உனக்காண்டி கிரவுண்டுக்கு நடுவுல செவரா கட்ட முடியும்? என்ன சின்ன பந்தமா பத்தி? சரி, உன் பேர் என்ன? சங்கிலி. இன்னையில இருந்து உன் பேர் சங்கிலி. கங்குலி. எருமைக்கு பிறந்த எருமை 7 கழுத வயசாய போச்சு. இந்த நடு ரோட்ல டயரை ஊத்திக்கிட்டு வெக்கமா இல்ல? இதுல என்னங்க வைக்க? எனக்கு பிடிச்ச விளையாட்டு விளையாடி இருக்கேன். பக்கத்துல எங்க அப்பா கூட இதுதான் ஓட்டிட்டு இருக்கான். இது எங்களுக்கு பிடிச்ச ஃபேமிலி விளையாட்டு. சரி, அதை விட உன் தலை மாதிரி அங்க ஒரு கிரவுண்ட் இருக்கு. அங்க இந்த கிரிக்கெட் மட்டும் உங்ககிட்ட கொடுத்தோம்னா இதே மாதிரி நீ பந்து அடிப்பியா? சரி, நீங்க சொல்ற மாதிரி நடிக்கிறேன். ஆனா நான் கேக்குறதுல நீங்க வாங்கி தரணும். என்ன 50 ஏக்கர் தோட்டம் வேணுமா? அது இல்லீங்க. 4 கிரவுண்ட்ல வீடு வேணுமா? அது இல்லீங்க. ஹோண்டா சிட்டி கார் வேணுமா? ஐயோ, அது இல்லீங்க. பேங்க்ல 10 லட்சம் பணம் போடணுமா? இல்லீங்க. வேற என்னடா வேணும்? என் தங்கச்சி இதே மாதிரி டயர் ஓட்டிக்கிட்டா கிழிஞ்சு போச்சு. புது டயர் வாங்கி தரீங்களா? உன் பேர் என்ன? டேவிட். இன்னையில இருந்து உன் பேர் டிராவிட். ஆசா, உன்னை கிரிக்கெட் ஆட்டத்துல சேர்த்துக்கிட்டா நீ கோழி பிடிக்கிற மாதிரி பந்த பிடிப்பியா? முடியாது. ஏன்னா பாலுக்கு ரெக்க கிடையாது. ஏய், ரெக்க இல்லாட்டாலும் பால் பறந்து வருதடா. பாஞ்சு பிடிக்கலாம்ல? இல்லையே, இத வீட்டுக்கு கொண்டு போய் குழம்பு சாப்பிடுவேனே, அது முடியாது. ஏய், எடக்கு மடக்காவே பேசுறீ. உன் பேர் என்ன? பார்த்திபனா? இல்லீங்க, என் பேர் ரவி. சரி, என்ன தொழில் பண்ற? மேஸ்திரி. இன்னி இருந்து நீ ரவி மேஸ்திரி இல்ல, ரவி சாஸ்திரி. என்னடா கையில கரண்டி வச்சு கரகாட்டம் பாடிட்டு இருக்க? இப்படித்தாங்க என் பொண்டாட்டிக்கு அடிக்கடி கோபம் வருங்க. கோபத்துல அவன் அடிக்க, என்ன அடிக்க, அவன் அடிக்க, என்ன ஓலன்னு சொல்லு. என்ன அடிக்க, அவன் அடிக்க. நீ திருப்பி அடிக்கிறதே இல்லையா? அதெல்லாம் நடக்கிற காரியமாங்க. இப்படியே தடுத்து தடுத்து தான் என் வாழ்க்கை ஓடிட்டு. சரி, அது இருக்கட்டும். நாங்க உன்னை ஒரு கிரவுண்ட் கூட்டி போறோம். அங்க நாங்க உன்னை போடுவோம். அத இதே மாதிரி தடுப்பியா? தாராளமா தடுக்கிறேன். ஆனா என் பொண்டாட்டி கிரவுண்டுக்கு வராம நீங்க தான் தடுக்கணும். அம்மா அங்காள ஈஸ்வரி, 11 பேருக்கு 7 கீப்பர் கிடைச்சிட்டாங்க. இன்னொரு 4 பேர் கிடைக்கிறதுக்கு நீதான் நல்வழி காட்டணும். ஆஹா, மாப்பு
அந்த வெங்காயம் கூட அதே மாதிரி பொறுக்கிறான் பாப்போம். ஆஹா ஃபீல்டிங்க்கு ஆள் இல்லன்னு ஏங்கிட்டு இருந்தமே இந்த பிச்சைக்கார கோஷ்டி தான சரியான பாத்தீங்க. அப்படியே பிக்கப் பண்ணிக்க. 11 பேர் கிடைச்சாச்சு. டீம் ரெடி. மேட்ச் ஸ்டார்ட். ஏப்பப்பட்டி அணி முதலில் ஆட்டத்தை ஆரம்பிக்கின்றது. ஏப்பப்பட்டி 50 ஓவரில் 280 ரன்கள். ஏப்பம்பட்டி டீம் எரிமலையா எகிரிக்கிட்டு இருக்கு. ஆப்பம்பட்டி டீம் பப்பரப்பான பல்ல இழுச்சிக்கிட்டு இருக்கு. இப்படியே போனா எப்படி? ஆலமட்டிய கல்யாண வீட்டுல களவாண்டு கொண்டாந்து கார்ல கட்டினா மட்டும் பத்தாது. ஆட்டத்துல ஜெயிச்சு காட்டணும். கேப்டன் என்னையா ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க. என்ன விஷயம்? எனக்கே சொல்றதுக்கு வெக்கமா தான் இருக்கு கேப்டன். அப்ப போ. கேப்டன் இருங்க கேப்டன். என்ன கேப்டன்? கட்டுன பொண்டாட்டிய கை நீட்டி அடிக்க முடியல கேப்டன். நீங்க எரிகிற பால்ல என் பொண்டாட்டி பேரு கருப்பாயின்னு எழுதி எரிஞ்சு வச்சுங்களே, அப்படியே இந்த கட்டையால அடிச்சு பிச்சு போத்துறேன். அப்படியா? இந்த உடனே கிளம்பிடுறேன். எங்கடா கிளம்பிட்டா? கேப்டன் கோழி பண்ணையில 10 கோழி பறந்து போயிடுச்சான். உடனடியா பிடிச்சு கொடுத்தா ஸ்பாட் பேமெண்ட். எனக்கு 6 நாள் லீவ் வேணும். வேணும்னா லீவ் லெட்டர் தரேன். ஏய் இது என்ன பள்ளிக்கூடமா? எவனாச்சும் இந்த இடத்த விட்டு நகண்டிங்க மட்டையில பெண்ட கட்டிங்க. போடா போடா. இதுக்கு தேங்காய் பொறுக்கிறது ஈத்தனமான பசங்களை எல்லாம் கொண்டு வந்து கிரிக்கெட் டீம்ல சேர்க்கப்படாதுன்னு சொல்றது. யார பார்த்து தேங்காய் பொறிக்கின்னு சொல்ற? நீ ஒரு காலத்துல தேங்காய் தான் பொறிக்கிட்டு இருந்த. ஏதோ அல்வா கொடுத்து முன்னேறிட்டா பழசெல்லாம் மறந்துடுவீங்க. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கின்ற பாப்பம்பட்டி அணியின் முதல் பேட்ஸ்மேன் இப்போது களத்தில் இறங்குகிறார். உங்க டீம் முகர கட்டையும். அண்ணே அவசரப்பட்டு அவுட் கொடுத்துட்டாங்கண்ணே. அவங்களுக்கு கேம்பே தெரியலண்ணே. கொஞ்சம் தள்ளி நில்லு. இங்க அண்ணே இன்னும் கொஞ்சம் கரெக்டா அப்படியே நிக்கிறேன்னா? நிக்கிறேன். மண்டைய கலக்கிறேன்டா. அடிக்க சொன்னா பிடிச்சிட்டு வர்றியா கோழிய? குடிக்கிறவனா விட சொல்லு, ஆனா பிடிக்கிறத விடவே மாட்டேன். இன்னும் ஒரு கோழி பண்ணையில போய் 10 கோழியை பிடிச்சிருந்தனா காட்ல பேமெண்ட் கிடைச்சிருக்கும். ஒரு பிசினஸ் மேனை கடத்தி கொண்டு வந்து ஏமாத்துறீங்களா? என்ன வியாபாரம் பண்றீங்க? இது உனக்கு வியாபாரமா? பின்ன ஐயோ போச்சு போச்சு. இதோட 2வது ஆளு. அதிகமா இருந்தாலும் நேரம் செத்துருப்பான். யார் யா பந்து வீச போறீங்க? வீசுங்க. பாப்பம்பட்டி அணியின் அடுத்த பேட்ஸ்மேன் வரவும். நம்ம ஊர் கௌரவம் மானம் மரியாதை எல்லாம் இதுக்குள்ள குடி இருக்குடா. இத ஒரு குலசாமியா நினைச்சுக்கிட்டு நீயாவது நம்ம ஊர் பெருமையை காப்பாத்து. ரொம்ப அருமையா சொன்னீங்க கேப்டன். நான் இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிருவீங்க. அசந்து போயிருவீங்க. ஐயா தர்மம் போடுங்க ஐயா. அம்மா பிச்சை போடுங்கம்மா. அம்மா அம்மா அம்மா. என்னடா ரன் எடுக்க சொன்னா பிச்சை எடுக்கிற? யோ நீ எங்க கூட்டி வந்ததுல இருந்து உன் மேல எனக்கு பயங்கர கோவம்யா. என்னடா எல்லாரும் ரன்னுங்கிறாங்களே, அந்த சினிமாவை எனக்கு காட்டினியா? பாப்பம்பட்டி அணி மிகவும் பரிதாபகரமான நிலையில் உள்ளது. ஊர் மானத்தை காப்பாற்ற அந்த அணியின் கேப்டன் திரு ஏகாதசி அவர்கள் இப்போது களம் இறங்க போகிறார். என்ன அம்பிட்டு பண்ண கிருன்னு இருக்காங்க. நம்மகிட்ட பெருசா எதிர்பார்க்கிறாங்களோ? சமாளிப்போம். யோ கிரீஸ் அங்க இருக்கியா? என்ன தாட போறானோ? அம்மா தாயே அங்காள ஈஸ்வரி உன்னை நம்பிட்டாமா. சார் தூங்கிட்டா சார். ஏகாதசி எடுத்துடுறா. எந்திரிக்கிற மேல வேலை வா வேலை வா. வின் பண்ணிட்டேன். பொண்ணு கேட்க வரவா? என்ன ஓ
நீங்க 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்க மாட்டீங்களாக்கு? லுக் கூட மாட்டீங்களாக்கு? உலக நடிப்படா சாமியோ. மேட்ச்ல ஜெயிச்சா நீங்க என்ன தருவீங்கன்னு நீ கேட்க, என்ன வேணாலும் தருவேன்னு சொல்லுங்க மாமா அப்படி நீ டபுள் மீனிங் டயலாக் அடிக்க. இந்த டக்கால்டி வேலையெல்லாம் நம்மளுக்கு தெரியுமா கண்ணு? நான் வந்து காதலுக்கு கிளைமேக்ஸ்ல மரியாதை தரவன் இல்ல, காதலுக்கு முதல் மரியாதை தரவன். அதனால கைய கொண்டா, நீயும் கைய கொண்டா. 2 பேரும் எக்கேடோ கிட்ட நாசமா போங்க. அந்த பொண்ணுக்கு தலையில பலமா அடிபட்டிருக்கு. அதை கவனிக்காம விட்டதுனால இப்ப உயிருக்கே ஆபத்தான நிலைமையில இருக்காங்க. அவங்களுக்கு அடிக்கடி ஃபிட்ஸ் வரும், பிரீத்தே கண்ட்ரோல்ல இருக்காது. சம்டைம்ஸ் இன்ட்ராக்ரானியல் பிரஷர் அதிகமாச்சுன்னா பிரெயினையே அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு. உடனடியாக அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணியே ஆகணும். ஆபரேஷனுக்கு ₹1,00,000 மேல தேவைப்படும். உடனே பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இவ்வளவு பணத்துக்கு என்ன பண்றது? கவலைப்படாத, ராஜேஸ்வரி பல பேரோட உயிரை காப்பாத்திருக்க. இப்ப அவளோட உயிரை காப்பாத்துறதுக்காக அரசாங்கமா பார்த்து ₹2,00,000 ஊக்கத்தொகை கொடுத்திருக்கு. நீ அவளை பத்திரமா பாத்துக்க. நான் கலெக்டர் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஐயா வணக்கம், நான் உடவல்பேட்டில இருந்து வர்றேன். எங்க அக்கா பொண்ணு கவர்மெண்ட்ல இருந்து ஊக்கத்தொகை கொடுத்திருக்காங்க. பணத்தை வாங்கிட்டு போறேன்னு வந்தேன். இது அப்ளிகேஷன். ஹெட்லர் அங்க இருக்காரு, அங்க போய் கொடு. ஐயா வணக்கம். ராஜேஸ்வரி வயது 18. ஓ, அந்த ஊக்கத்தொகை பாத்தியா? ஆமாங்க. ரேஷன் கார்டு கொண்டு வந்திருக்கியா? ரேஷன் இல்லைங்க. ரேஷன் கார்டு இல்லாம எப்படியா கொடுக்கறது? ரேஷன் கார்டை கொண்டு வந்து அந்த டேபிள்ல கொடு, அவர் பாத்துக்குவாரு. சார்
ரேஷன் கார்டு சார். எல்லாம் சரி, உன் பேர் என்ன? ராஜேஸ்வரியா? இல்ல சார், கணேசன். கையெழுத்து போடணும். ராஜேஸ்வரியை கூட்டிட்டு வா. சார் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை சார். சரியானதுக்கு அப்புறம் கூட்டிட்டு வா. சார் இந்த பணம் கிடைச்சா தான் அவங்க உடம்பையே குணமாக்க முடியும் சார். யோ, அவ என்ன பெரிய கலெக்டரா? கூட்டிட்டு வானா கூட்டிட்டு வாயா. கையெழுத்து போட்டாச்சுல்ல, சப் கலெக்டர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, போங்க. இரியா, இப்பதான் சப் கலெக்டர் வந்திருக்காரு. போய் உட்காரு, கூப்பிடுவாரு. விளையாடு. சாப்பாடு வந்துருச்சு, அதெல்லாம் சாப்பிட்டு தான் கூப்பிடுவாரு. சார் சார் சாப்பிட்டாச்சு சார். சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரு குட்டி தூக்கம் போடுவாரு. 3 மணிக்கு தான் எந்திரிப்பாரு. வணக்கம்மா. சார் என்ன சார் இது? நான் காலையில இருந்து காத்துக்கிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு யாரையும் உள்ள அனுப்பிச்சிருக்கீங்களா? யாரோ இல்லையா, ஐயாவோட சம்சாரமும் குழந்தைங்களும் ஐயா. தீபாவளிக்கு துணி எடுத்திருக்காங்கல்ல, அதை காட்டிட்டு போக வந்திருக்காங்க. டாட், இந்த Dress வாங்குனதுக்கு எனக்கு பாலும் பேட்டும் ஃப்ரீயா கொடுத்தாங்க. நம்ம விளையாடலாமா? நான் தான் பேட்டிங். ஓகே ஓகே. குடு. ஹலோ மாலினி, போடு. எங்கடி இருக்க? எப்படி? யார் யானே? என்ன சார் இது அநியாயமா இருக்கு? நீங்க அடிக்கிற கூத்துக்கு ஒரு அளவே எல்லாம் போச்சு சார். அந்த பொண்ணு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு, உடனே ஊக்கத்தொகை கொடுக்க சொல்லி கவர்மெண்ட்ல ஆர்டர் போட்டாங்க. அதை கொடுக்கறதுக்கு ஏன் சார் இப்படி எடுத்து அடிக்கிறீங்க? நீங்க பொண்டாட்டி பிள்ளையோட கூத்தடிக்கிறா எங்க சினிமாக்கு போங்க, இல்ல பார்க்குக்கு போங்க. இப்படி கவர்மெண்ட் ஆபீஸ்ல அது உங்களுக்கு அத்தனை பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு? நீ ஊக்கத்தொகை வாங்க வந்திருக்கியா? சாரிப்பா, உன் ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்காம நான் தான் தப்பா நடந்துக்கிட்டேன். நீங்களாம் வீட்டுக்கு போங்க. அம்மா, நீங்க எதுக்கு பியூன் கிட்ட எல்லாம் பெர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்க? ஸ்ட்ரைட்டா உள்ள வர வேண்டியதானே? முதல்ல நான் கிளர்க்க பார்த்து கையெழுத்து வாங்கிட்டு வா. இது பாரு, உனக்கு உடனே பணம் கிடைக்க நான் ஏற்பாடு பண்றேன். சீக்கிரமா போ. அந்த பொண்ணு என் சிஸ்டர் மாதிரி. கிளம்புப்பா. சார் உங்க நல்ல மனசு புரிஞ்சுக்காம அவசரப்பட்டு எதோ பேசிட்டேன், என்ன மன்னிச்சுக்கங்க சார். சே, உன் இடத்துல நான் இருந்தாலும் அப்படிதான் பண்ணிருப்பேன். சீக்கிரமா வாங்கிட்டு வா, போ. சரி சார். ஏண்டா, என் பொண்டாட்டி பிள்ளைங்க முன்னால என்ன அவமானப்படுத்திட்டல? லர்க்கா, அந்த ஊக்கத்தொகை பார்ட்டி கையெழுத்து வாங்க வரான். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. சாயங்காலம் வரைக்கும் ஜவ்வு மாதிரி இழுத்து அவனை சுத்தல விடு. ஒரு கவர்மெண்ட் ஆபீசரோட பவர் என்னன்னு அவனுக்கு புரியும். நீங்க கவலைப்படாதீங்க சார், சுத்தல விடுறதை இன்னைக்கு நேத்தா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் பாத்துக்கிறேன் சார். சார் சார் நீங்க சொன்ன மாதிரி கரெக்ஷன் பண்ணி வாங்கிட்டு வந்துருங்க சார். சார் இப்ப கரெக்டா இருக்கு பாருங்க சார். சார் சார் என்ன சார் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? மணி 5 ஆச்சு. ஆபீஸ் டைம் முடிஞ்சு போச்சு. நீ போயிட்டு மண்டே வா. சார் 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 ப்ளீஸ் சார், சார் நான் பேசுறது மனசுல வச்சு ஏதாச்சும் பண்ணிடாதீங்க சார். சார் நான் காலைல விளையாட சார், ஒரே ஒரு கையில் சார். பெருசா ரூல்ஸ் பேசினால கவர்மெண்ட் ஆபீஸ்னா யாருன்னு தெரிஞ்சுக்க. செக் எங்கிட்ட தான் இருக்கு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இனிமே திங்கக்கிழமை தான் ஆபீஸ். அப்ப வந்து பாரு. சார் சார் இதெல்லாம் அராஜகம் சார். சார் அந்த பொண்ணு பல பேரோட உயிரை காப்பாத்திருக்கு சார். இப்ப அந்த பொண்ணு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. இந்த பணம் வந்தா தான் அந்த பொண்ணோட உயிரையே காப்பாற்ற முடியும் சார். யோ, அந்த பொண்ணு உயிரோட இருந்தா என்ன, செத்தா எனக்கு என்ன? உன்ன உயிரோட விட மாட்டேன் சார். எங்க மாமா விட சொல்லுங்க சார். சார் பிடிச்சு கேக்குறேன் சார். ஐம்பது பேர் பஸ் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டதா சொன்னாங்களே, அவங்கள பார்க்கணும் சார். போங்கய்யா. சார் டாக்டர் பார்க்கணும். ஓபி சீட் வாங்கிட்டியா? ஓபி சீட்னா
யோ இதெல்லாம் உங்ககிட்ட விளாவரே சொல்லிருப்பாங்களா? ஏன் சார் எரிஞ்சு விடுறீங்க? எங்களுக்கு தெரியாட்டி சொல்ல வேண்டியது உங்க டியூட்டி தானே. யோ நீ எனக்கு சம்பளம் தர டியூட்டின்னு பேசிக்கிற. அங்க மூல ஒருத்தன் உட்காந்து எழுதிட்டு இருப்பான், அவன்கிட்ட போயிட்டப்பா. கவர்மெண்ட் சர்வனா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சா? இதுல உட்காருமா. ராஜேஸ்வரி நீங்க இரு, நான் போய் ஓபிசி வாங்கிட்டு வந்துடுறேன். என்னால உட்கார முடியல, தலை சுத்துது. இதுல வேணா படுத்துக்கோ. ஓகே ஓகே நான் வந்துடுறேம்மா, வந்துடுறேன். ஒன் செகண்ட். டேய் சைலன்ஸ். சொல்லு. கண்டிப்பா வந்துடுறேன்டா. என்ன? ஓகே நீ கேட்ட ஜுவல்லரி ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன். குளிச்சு முடிச்சு ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். என்ன வர கண்டிப்பா ½ an hourல வரேன். ஓகே டே. சார் இங்க ஸ்ட்ரெச்சர்ல ஒரு பொண்ணு இருந்தாங்க, பாத்தீங்க? தெரியலையா? நீ வேற. பார்த்திருந்தால் வருவேன் வெண்ணிலாவிலே, பாங்கியோடென்று சொன்னாய், வார்த்தை தவறிவிட்டாயடி கண்ணம்மா, மாது துடிக்குதடி. நிஜமாவா? ஆமா டாக்டர், அந்த பொண்ணு உயிருக்கு போராடிட்டு இருக்கு. இப்ப நீங்க மனசு வச்சா கூட காப்பாத்தலாம். ஏற்கனவே இப்படி ஒரு தப்பான ரிப்போர்ட் கொடுத்ததுனால 2 வருஷம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த விஷயமும் வெளியே தெரிஞ்சா வேலைக்கு வெட்டு வச்சிருவாங்க. தெரியுதா சார், ஓபி சீட் கூட வாங்கிட்டு சொன்னீங்களே, என் கூட ஒரு பொண்ணு வந்தாங்களே சார், அவங்களுக்கு தலை வலிக்கும் ஸ்ட்ரெச்சர்ல படுக்க வச்சுட்டு போன சார். சீட் வாங்கிட்டு வரதுக்குள்ள காண சார். என்ன சார் ஆஸ்பத்திரி இது? பப்ளிக் எப்படி சார் நம்பி வருவாங்க? ஒரு பேஷண்ட் தனியா கொஞ்ச நேரம் விட்டு போன திருப்பி வந்து பார்த்தா காண சார். என்ன சார் நடக்குது இந்த ஆஸ்பத்திரியில? சொல்லுங்க சார். இங்க சார் அந்த பொண்ணு, சொல்லுங்க சார். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். அதுக்கப்புறம் எங்க 2 பேருக்குமே 6 மாசம் ஜெயில் வாசம். வெளியே வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு எங்க போறதுன்னே தெரியல. என்ன எங்க 2 பேருக்கு இருந்த ஒரே உறவு ராஜேஸ்வரி தான். அவ சாவுக்கு காரணமா அந்த டாக்டரை கலெக்டரை அன்னைக்கு எங்கனால வெட்டி போட்டிருக்க முடியும். ஆனா பொறுப்பு இல்லாத இந்த மாதிரி அரசாங்க அதிகாரிகளால எங்க ராஜேஸ்வரி மாதிரி தினம் நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க செஞ்ச தப்பு எல்லாம் வெளி உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்காகத்தான் நாங்க உன் மூலமா ஏடிவில வேலைக்கு சேர்ந்தோம். ஃபர்ஸ்ட் ஆபரேஷனை சக்சஸ் பண்ணிட்டோம். அடுத்த ஆபரேஷன் ஆயத்தமாயிட்டோம். இவ்வளவு நேரமா நீங்க கொலை தான் பண்ணிருக்கீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது நீங்க களை எடுத்திருக்கீங்கன்னு. இப்ப அந்த டாக்டர் எங்க இருக்காரு? 2 நாளைக்கு முன்னாடி தான் அவன் கோயம்புத்தூர்ல இருந்து மெட்ராஸ் ஜிஹெச்சுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கான். அவன் பண்ண எல்லா தப்பையும் ஆதாரத்தோட ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான். கோவை பிரதர்ஸனுடைய அடுத்த ஹிட் லிஸ்ட் அந்த டாக்டர் தான். சபாஷ் சபாஷ்.
சார் 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 என்னய்யா? என் wife ரொம்ப நேரமா பிரசவ வலின்னு துடிச்சிட்டு இருக்கா சார். டாக்டர் செக் பண்ணா தான் உள்ள அட்மிட் பண்ணுவாங்க. உள்ள டாக்டர் என்ன சார் பண்ணிட்டு இருக்காரு? டாக்டர் உள்ள ஒரு முக்கியமான வேலையா இருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணியா. சார், சார். கூப்பிட்டீங்களா சார்? என்னையா அந்த பொம்பளை இந்த கத்திக்கிட்டு இருக்கு? மனுஷன் நிம்மதியா கிரிக்கெட் பார்க்க வேண்டாம்? அப்படியே கத்துறதா இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி போய் கத்த சொல்லியா. இது ஹாஸ்பிட்டல்ல ஏன் விடாயா? கொஞ்சம் பொறுத்துக்கணும், கொஞ்சம் பொறுத்துக்கணும். கேக்குறதுக்கு ஆளே இல்லையா? என்ன அந்த அம்மாவும் குழந்தையும் செத்து போயிட்டாங்க சார். பேஷண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. அவங்க எல்லாம் வரதுக்குள்ள சீக்கிரம் இங்கிருந்து போயிருங்க சார். அதிகாரிகளின் அட்டகாசம் கைது செய், கைது செய். உண்ணாவிரதம், உண்ணாவிரதம். போற நிறுத்துங்க சார். பொண்டாட்டி பிள்ளைய பறி கொடுத்துட்டேன். அரசு அதிகாரிகளுடைய அலட்சிய போக்க தட்டி கேட்கறதுக்காக நாங்களாம் உண்ணாவிரதம் இருக்கோம். எங்க பார்த்தா உங்களுக்கு சிரிப்பா இருக்கா சார்? சிரிக்க என்ன பண்ண சொல்றேன்? ஒரு அரசியல்வாதியோ அதிகாரியோ உண்ணாவிரதம் இருக்கிறான்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவன் நல்லா கோழிக்கறியை குறவழி வரைக்கும் ஒரு முட்டு முட்டிட்டு கொலஸ்ட்ரால் குறையறதுக்காக உண்ணாவிரதம் இருக்கிறான். காரணம் ஏற்கனவே பட்டினி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் கொடுக்குற ரொட்டியும் பாலையும் வாங்கி தீக்கிறதுக்காக வந்திருக்கானுங்க. இவனை உண்ணாவிரதம் இருந்தானு வச்சுக்குவேன், செத்து போயிடுவானுங்க. சும்மா இருங்க சார். இதே ஒட்டிய வயிறோட தான் காந்தி வெள்ளக்காரன் கிட்ட போராடி இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. யோ, வெள்ளக்காரன் ரொம்ப நல்லவன்யா. பேசிக்கலா மேனஸ் தெரிஞ்சவன். இதுக்கு மேல இம்சை கொடுத்த இந்தியன்ஸ் தாங்க மாட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் கட்டின ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நெத்தியில ஒட்டின பிளாஸ்டர் வரைக்கும் விட்டுட்டு டாட்டா சொல்லிட்டு போயிட்டே இருந்தான். ஆனா நம்மளுக்கு அப்படி இல்ல. 1 நம்பர் சுளையனுங்க உங்க கோரிக்கையெல்லாம் அப்படியே நிறைவேற்றி வைக்கிறேன்னு சொல்லி அல்வா கொடுத்துட்டு சாயந்தரம் ஒரு டம்ளர் பழரசத்தை குடிச்சிட்டு சமரசம் பண்ணிக்குவானுங்க. சார், சாகர வரைக்கும் எங்க உண்ணாவிரதத்தை நிறுத்த மாட்டோம் சார். என்னைய பைத்தியக்கார மாதிரி பேசுற? நீ உண்ணாவிரதம் இருந்தாலும் சரி, சால மறியல் பண்ணாலும் சரி, மரத்தை விட்டு ரோட்டு குறுக்க போட்டாலும் சரி, மார்னிங் சன் வருதோ இல்லையோ மாசா மாசம் உங்களுக்கு சம்பளம் வந்துடும். எப்படி சார் வரும்? எப்படி வரும்? நாங்கெல்லாம் உள்ள போனதானே உங்களுக்கு வேலையே. நாங்க உள்ள போனோம்னா செவுத்துக்கு அவுசி ஊத்திட்டு இருப்பானுங்க. 6 மாசம் சார், 6 மாசம் தமிழ்நாட்டு ஜனம் அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமா ஆஸ்பத்திரி புறக்கணிச்சோன்னா ஆஸ்பத்திரி ஊழியர்லாம் சோத்துக்கு சிங்கி அடிக்க வேண்டியதுதான். பொண்டாட்டி செத்தல நீ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டே நினைக்கிறேன். நீங்க ஒரு 4 பேர் போர்டை புடிச்சிட்டு வெளியே உட்கார்ந்தனால ஆஸ்பத்திரியில க்ளோஸ் பண்ணிடுவாங்களா? இல்ல எங்கேயோ ஒரு தாலுகா ஆபீஸ்ல ஒரு ஆபீசர் தப்பு பண்ணிடுறா, ஒரு 10 பேர் ஆபீஸ் விட்டு வெளியே வந்துறாங்க, அதுக்கு அந்த ஆபீசர் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்களா? இல்ல எங்கேயோ ஒரு பஸ்ல கண்டக்டர் ஒழுங்கா விசில் கொடுக்கல, பஸ்ல இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாம் கீழே இறங்கிடுறாங்க, அதுக்கோ தமிழ்நாடு பூரா டிரான்ஸ்போர்ட் க்ளோஸ் பண்ணிடுவாங்களா? What a funny comedy you are doing. இது ஒருத்தனுடைய தனிப்பட்ட உணர்வு இல்ல சார், ஒவ்வொருத்தருடைய உணர்வு. இது வரைக்கும் அரசாங்கத்தை எதிர்த்து அரசு அதிகாரிகள் தான் ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க. முதல் தடவையா அந்த அதிகாரிகளை எதிர்த்து மக்கள் ஸ்ட்ரைக் பண்ண போறோம் சார். தம்பி சொல்றது ரொம்ப சரிதான்ப்பா. வாங்க எல்லாரும் ஆஸ்பத்திரியை புறக்கணிப்போம். பெருசு அவன் ஏதோ சின்ன பையன் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறான்னா நீ கேனத்தனமே எந்திரிச்சு போற. நீ ட்ரீட்மெண்ட் பண்ணா போனேன்னு வச்சுக்க, அந்த மூளை போய் சேர்றதுக்குள்ள இருமையா செத்து போயிருவேன். இந்த டாக்டர் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணா என்ன கொண்டுமா வெளியே அனுப்புவான். ஆனா இப்பவே இந்த ஆஸ்பத்திரி விட்டு வெளியில போனா நாளைக்கு என் மகனுக்கும் பேரனுக்கும் இதே ஆஸ்பத்திரியில நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். யோ வாங்க போலாம். வரேன் சார், ரொம்ப அவசரம். எனக்கு அதை விட அவசரம். கோவை பிரதர்ஸ் ப்ரோகிராம் டிவில போயிட்டு இருக்கு, நான் உடனே பார்க்கணும். டிவிக்காக ஈரோட்டில் இருந்து ரஞ்சித். கோவை பிரதர்ஸ் இன்னைக்கு
தமிழ்நாட்டுல இருக்கிற சந்து பொந்து இண்டு இடுக்கெல்லாம் இத பத்தி தான் என் பேச்சா இருக்கு. கோவை பிரதர்ஸ் ப்ரோக்ராம டிவில பார்த்து மக்கள் எல்லாம் விழிப்புணர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. எத்தனை நாளைக்கு தான் ஆபீசர்ஸ் வெறும் டேபிளையும் சேரையும் பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியும்? ஆனா ஒரு விஷயம் நல்லா புரியுதியா, மக்கள் எல்லாரும் நம்ம கிட்ட வந்தாதான் நமக்கு வேலை. இவங்க ஸ்ட்ரைக் இன்னும் நீடிச்சதுன்னா நாம எல்லாரும் சொந்த ஊருக்கு பெட்டி படுக்கையோட போய் அங்க பொட்டி கடை வைக்க வேண்டியதுதான். அது இல்ல சார். வேற வழியே இல்லையா? நாளையில இருந்து எல்லாரும் காலையில 10 மணிக்கு ஆபீஸ்க்கு போயிடுங்க. அங்க போய் சும்மா போன் பண்றது, புத்தகம் படிக்கிறது இதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு மக்கள் கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க வேலையை நீங்களே செஞ்சு முடிங்க. அந்த டாக்டருக்கு யாரா ஆடிட்டர்? சார் எனக்கு எதுவும் தெரியாது சார், என்ன ஒண்ணும் செஞ்சிடாதீங்க சார். சொல்லிடுறேன் சார். அவர் பேர் ராமானுஜம். யார் நீங்க? யார் நீங்க? நான் யாருன்னு தெரியாமல வந்திருக்கேன். உங்களுக்கு என்ன வேணும்? நான் யாருன்னு தெரியாமல வந்திருக்கேன். உங்களுக்கு என்ன வேணும்? என்ன கிண்டல் பண்றாளா? என்ன மாதிரியே பேசி காட்டுறேன். என்ன கிண்டல் பண்றாளா? என்ன மாதிரியே பேசி காட்டுறேன். இந்த பாருங்க, நீங்க 2 பேர் யாருன்னு சொல்லல, நான் போலீஸுக்கு போன் பண்ணுவேன். ஆமா, இந்த பாருங்க, நீங்க 2 பேர் யாருன்னு சொல்லல, நான் போலீஸுக்கு போன் பண்ணுவேன். ஆமா. ஹலோ, நான் ஆடிட்டர் ராமானுஜம் பேசுறேன். ஹலோ, ஆமா நான் தான் பேசுறேன். இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து உங்க ஆத்துக்கு ரைடு வருதா நேக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதனால ஆத்துல இருக்கிற கேஷ், டாக்குமெண்ட்ஸ், ஜுவல்ஸ் எல்லாத்தையும் ஒரு சேஃபான இடத்துக்கு ஷிப் பண்ணிடுறது நல்லது. இப்ப நான் சொல்றபடி அப்படியே செய்யுங்க. ஹலோ. ஏய், யார் ராமா லொல்லு பண்றது? பரதேசி, இங்க வரதா இருந்தா பணமா தாண்டா வரணும். ஏய், நீ போய் சொல்ற. எங்க இருக்க? எங்க இருக்க? எங்க இருக்கன்னு சொல்லு. பிரபல டாக்டர் ஞானசேகரன் கார் விபத்து ஒன்றில் பலியானார். இன்று காலை 9 மணி அளவில் ஸ்ரீபெரும்புதூர் நெடுஞ்சாலையில் அவரது கார் விபத்துக்குள்ளாகி கல்குவாரி ஒன்றில் விழுந்து நொறுங்கியது. சம்பவ இடத்திலேயே அவரது உயிர் பிரிந்தது. டாக்டரின் ஊழல்கள் அம்பலம். இதற்கு உறுதுணையாக இருந்த கோவை பிரதர்ஸை அதிகாரிகள் வெகுவாக பாராட்டினர். சார், உங்க கோவை பிரதர்ஸ் ப்ரோக்ராம்க்கு மக்கள் மத்தியில பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. அரசாங்க அதிகாரிகளுக்கு சாட்டையடி கொடுக்கணும்னு உங்களுக்கு எப்படி சார் தோணுச்சு? கோவை பிரதர்ஸ் ப்ரோக்ராம் பார்த்த பல அதிகாரிங்க உங்களை போன் மூலமா மிரட்டுறாங்களாமே, அது உண்மையா சார்? நீங்க கேக்குற அத்தனை கேள்விக்கு ஒரே பதில் தான். ஆனா அதை சொல்ல போறது நான் இல்ல, ஒரு அரசாங்க அதிகாரி. தன்னோட 21வது வயசுல அரசாங்க அதிகாரியான இவரு 58 வயசு வரைக்கும் அரசாங்கத்துக்காகவும் மக்களுக்காகவும் உழைச்சிருக்காரு. இப்ப 2 மாசத்துக்கு முன்னாடி ரிட்டையர் ஆனாரு. இப்ப இவர் உங்க முன்னாடி பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு சிவில் சப்ளைஸ் ஆபீசரா இருந்தேன். நான் சொல்றது கொஞ்சம் மிகையா இருக்கலாம்,
ஆனா உண்மை, நான் வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து ரிட்டையர் ஆகிற வரைக்கும் ஒரு நாள் கூட லீவ் போடல. தினந்தோறும் ஆபீஸுக்கு ரொம்ப சீக்கிரமா போயிடுவேன், லேட்டா தான் வீட்டுக்கு வருவேன். சனி ஞாயிற்றுக்கிழமை கூட வீட்டுல சும்மா இருக்க மாட்டேன். ஆபீஸ் வேலையெல்லாம் வீட்லயே வச்சு பார்ப்பேன். 40 வருஷமா ஆபீஸ், ஃபைல், டேபிள், பியூன் இவங்க கூட வாழ்க்கையை நடத்திட்டேன். இப்போ ரிட்டையர் ஆகி 2 மாசம் ஆச்சா, எல்லாத்தையும் எங்கிட்ட இருந்து பறிச்சுண்ட மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. அதுக்காக சும்மா வீட்டுல உட்காந்து பேரம்பேத்தியோட கொஞ்சிண்டு ஒரு சராசரி மனுஷனா நான் இருக்கல. எங்க தெருவில் யாருக்காவது ஏதாவது உதவி வேணும்னா ரேஷன் கார்டு அல்லது இந்த டெலிபோன் பில் கட்டுறது, எலக்ட்ரிக் பில் கட்டுறது, இந்த மாதிரி ஏதாவது உதவி வேணும்னா நானே வாலண்டியரா போய் கேட்டு அவளுக்கெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன் இது வரைக்கும். கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஒண்ணு நன்னா தெரிஞ்சுக்கணும். நாம யாரு? வானத்திலிருந்து குதிச்சிட்டோமா இல்ல கரண்ட கண்டுபிடிச்சிட்டோமா? மக்களுக்கு சேவை செய்யறது பெரிய புண்ணியம். அந்த சேவை சும்மா ஒண்ணும் செய்ய போறது இல்லையே. மாசம் மாசம் சம்பளம் வாங்கிட்டு தானே செய்யறோம். உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். நாம சமூக சேவையெல்லாம் செய்ய வேண்டாம், சம்பளத்துக்கு வேலை பார்த்தா போதும். நீங்க நினைக்கிற மாதிரி கோவை பிரதர்ஸுக்கு அதிகாரிகள்ட்ட இருந்து எதிர்ப்பெல்லாம் கிடையாது, ஆதரவு தான் இருக்கு. நான் தான் அதுக்கு சாட்சி. இந்த கோவை பிரதர்ஸ் ப்ரோக்ராமோட சக்சஸுக்கு காரணம் நாங்க இல்ல, மக்கள் தான். அவங்க தினம் தினம் மனசுக்குள்ள புழுங்கிக்கிட்டு இருந்த விஷயத்த நாங்க வெளிச்சம் போட்டு காட்டணும். ஐயா மாதிரி லட்சியத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிற அரசாங்க அதிகாரிகள் மத்தியில அலட்சியமா வாழ்ந்துட்டு இருக்கிற அரசாங்க அதிகாரிகளை தோலுரிச்சு காட்டுறதுக்காகத்தான் நாங்க இந்த ப்ரோக்ராமே ஆரம்பிச்சோம். சோ உங்க ப்ரோக்ராம் மூலமா ஒட்டுமொத்த அதிகாரிகளையும் திருத்திட்டோங்கிற மனநிறைவு உங்களுக்கு இருக்கா சார்? சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்க மாட்டாருன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அரசாங்கம் எவ்வளவுதான் நல்ல திட்டங்கள் போட்டாலும் சில அதிகாரிகள் பண்ற தப்புனால அது மக்கள் கிட்ட போய் சேர மாட்டேங்குது. நாங்க பண்ண இந்த ப்ரோக்ராம் மூலமா தவறு பண்ற சில அதிகாரிகள்ல எங்கேயாவது மூலையில இருக்கிற ஒரு 4 பேர் திருந்தினாங்கன்னா அதுவே எங்களுக்கு போதும். இது கனவில்லப்பா, நிஜம் நிஜம். எல்லாரும் அவங்க வேலையை உருப்படியா பாத்துட்டு இருக்காங்க. என்னை கெடுத்த மாதிரி அவங்களையும் கெடுத்துறாதீங்க. எங்கம்மா நம்ம சேர்த்து வைப்பாளா? எங்கம்மா உங்க சேர்த்து வைப்பாளா? மை கேர்ள் ஃபிரெண்ட். ஏய் ஆடியாத்தாடி. வா வா வா, அந்த எந்திரிக்கிறதுல எஸ்கேப் ஆயிரலாம். இந்த அல்வா புடிச்சோ. சாதா அல்வா இல்ல, அமைதிப்படை அல்வா. எனக்கே அல்வாவா? சரி. லவ் பண்ண போறேன்டா, லெட்டர் தழ போறேன்டா. சொல்லு தாங்க முடியலையே, அழும்பு இன்னும் அடங்கலையே. போக போறேன்டா உங்க பம்மவனே, டூயட் பாட போறேன்டா உங்க பம்மவனே. லவ் பண்ண போறேன்டா, லெட்டர் தழ போறேன்டா. சொல்லு தாங்க முடியலையே, அழும்பு இன்னும் அடங்கலையே. கொப்பமவனே 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 கொப்பமவனே.